Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, வந்து SSC GD னுடைய full test questions-லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் reasoning section. So first testல reasoning கொஞ்சம் ஈஸியாவே இருந்திருக்கும். நான் பார்த்த வரையும் நீங்களும் பார்த்த வரையும். So question paper ஈஸியா தான் இருந்துச்சு. So reasoning வந்து இந்த அளவு தான் வரும் உனக்கு questions. அதாவது இந்த 10 full testல எப்படி questions இருக்குமோ அது போல தான் உனக்கு வரும். So அதனால நீ வரி பண்ணிக்கவே தேவையில்ல. So நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். So first test கூடிய questions தான் இப்போ நான் சொல்ல போறேன். So first question என்ன சொல்லிருக்காங்கன்னா மூன்றாம் எண்ணுக்கு தொடர்புடைய எண்ணை இரண்டாம் எண் முதல் எண்ணுடன் தொடர்புடைய முறையை வைத்து கண்டுபிடித்து எழுதுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க வந்து மொத்தம் 3 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் எண்ணை வச்சு தான் இந்த எண் உருவாயிருக்கு, இரண்டாவது எண். அதே போல மூன்றாவது எண்ணை வச்சு எது உருவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சோ 8 81 ஏன் எழுதிருக்காங்கன்னா இந்த 81 வந்து 9ஓட ஸ்கொயர். அப்ப 8க்கு அடுத்த நம்பரான 9னுடைய ஸ்கொயரை தான் என்ன பண்ணிருக்காங்க எழுதிருக்காங்க. சோ அது போலவே நமக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா 12 கொடுத்திருக்காங்க. அப்ப 12ஓட அடுத்த நம்பர் எது? 13. அந்த 13ஓட ஸ்கொயர் என்ன? 169. ஸ்கொயர் அண்ட் கியூப்லாம் சீக்கிரமா படிச்சு வச்சுக்கோங்க படிக்காதவங்க, ஏன்னா அதெல்லாம் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி அனாலஜி கிளாசிஃபிகேஷன் क्वेश्चंसலாம். சோ 8னுடைய அடுத்த நம்பரான 9, 9னுடைய ஸ்கொயர் 81, 12னுடைய அடுத்த நம்பரானது 13, 13னுடைய ஸ்கொயர் 169 எழுதிருக்காங்க. ஓகேவாமா? சோ ரெண்டாவது क्वेश्चन D 3 எழுதிருக்காங்க, G 6 எழுதிருக்காங்க. ஃபன் என்னன்னு எழுதலாம், பிரசிடென்ட் ஃபன் 38 எழுதிருக்காங்க. அப்ப பிரசிடென்ட் என்னன்னு எழுதலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. D வந்து ABCD ல எத்தனாவது லெட்டர்? 4வது லெட்டர். அதுல இருந்து 1 கழிச்சு 3 எழுதிருக்காங்க. அதே மாதிரி G வந்து எத்தனாவது லெட்டர்? 7வது லெட்டர். அதுல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. அப்ப எல்லாத்துல இருந்துமே 1 கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு ஃபன்னு கேட்டிருக்காங்களா? ஃபன்னு F வந்து 6வது லெட்டர். 1 கழிச்சிட்டா 5 எழுதி இருக்கணும். U வந்து 21வது லெட்டர். 1 கழிச்சிட்டா 20 எழுதி இருக்கணும். N வந்து 14வது லெட்டர். 1 கழிச்சிட்டா 13 எழுதி இருக்கணும். சோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 ஒரு 3 8 38 எழுதிருக்காங்களா 38ன்னு? சோ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப எல்லாமே 1 மைனஸ் பண்ணி எழுதி இருக்கணும் அந்த லெட்டர்ஸ்னுடைய பொசிஷனோட. அப்ப பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ முதல்ல நான் எழுதிடுற வார்த்தை, அப்பதான் நமக்கு கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப பெருசா எழுதிட்டனோ? சரி, நம்ம அப்படியே எழுதலாம். P வந்து 16வது லெட்டர். 1 கழிச்சிட்டா 15. R 18வது லெட்டர். 17 1 கழிச்சிட்டா. E வந்து 5வது லெட்டர். அப்ப 4. அடுத்தது S வந்து 19வது லெட்டர். அப்ப 18. I வந்து 9வது லெட்டர். அப்ப 8. D 4வது லெட்டர். அப்ப 3. E வந்து 5வது லெட்டர். அப்போ 4. N 14வது லெட்டர். அப்போ 13. T வந்து 20வது லெட்டர். அப்போ 19. சோ இந்த மாதிரி எழுதிடணும். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். சோ 7 ஒரு 3 10 4 3 7. ஓகேவா? 7 எதனா பிரிக்க முடியுதா? டக்குன்னு பிரிக்க முடியல. சரி, 7 ஒரு 3 10. இது ஒரு 17. 17 ஒரு 8 25. 25 ஒரு 5 30. 30 ஒரு 8 38. ஒரு 4 42. 42 ஒரு 9 இருக்கு 51மா. ஓகேவா? அப்ப கடைசியா 1 முடியணும். 1 முடியறது 101 தான். அப்ப அதுதான் ஆன்சர் ஆப்ஷனா இருக்கணும், வேற விதி இல்ல. சோ 5 1 6 7 8 9 10 தான் வருது. சோ ஆன்சர் 101. ஓகேவா? சரி, அடுத்தது select the number pair that is different from the rest. குழுவில் சேராத வேறுபட்டுள்ளதை காண்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் क्वेश्चन. 7 49 எழுதணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். 7 ஸ்கொயர் தான் என்ன? 49. அதே போல 5 ஸ்கொயர் தான் என்ன? 25. அதே போல 8 ஸ்கொயர் தான் என்ன? 64. ஆனா 3னுடைய ஸ்கொயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 9. 3னுடைய கியூப் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 27. அப்ப குழுவுல வேறுபட்டுள்ளது இந்த 3 27 இந்த ஆப்ஷன் தான். சோ அவங்கள வெளியேத்திட்டேன். 4வது क्वेश्चन. UV, W, XYZ are seated in a circle facing the center. Seating arrangement மா இந்த இடத்துல நான் தமிழ் क्वेश्चन வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ UV, W, XYZ ன்றவங்க வந்து ஒரு வட்ட மேஜையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அப்ப சீட்டை 6 சீட்டை போட்டு, ஓகேவா? 6 சீட்டை போட்டுட்டேன். சோ UV, W, XYZ இருக்காங்க. X என்பவர் Z மற்றும் V இடையில் உள்ளார். அப்ப X ன்ற ஒரு ஆள் வந்து யார் 2 பேருக்கு நடுவுல இருக்கணும்? V மற்றும் Z க்கு நடுவுல இருக்கணும். எப்படி வேணா இருக்கலாம். சோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். U என்பவர் X இன் இடப்புறம் இரண்டாவதாகவும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. U என்பவர் X இன் இடதுபுறம் இரண்டாவது. அப்ப நான் X இங்க உட்கார வைக்கிறேன்னா இந்த X இனுடைய இடது கை இந்த பக்கம், இடது கை இரண்டாவது பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா U. அப்போ X இனுடைய இடது பக்கம் U இரண்டாவது. மேலும் Y இன் வலதுபுறம் இரண்டாவதாகவும். அது மட்டும் இல்லாம இந்த X இருக்கார் பாருங்க, சாரி U இருக்கார் பாருங்க,
இந்த u இருக்காரு பாருங்க, x இன் இடதுபுறம் ரெண்டாவது, அதே நேரத்துல y யோட வலதுபுறம் ரெண்டாவது. அப்ப y எங்க உட்கார வைக்கலாம்னா இங்க, y இங்க உட்கார வச்சாதான் y னுடைய வலதுபுறத்துல ரெண்டாவது ஆள் யாரு, u. ஓகேவா? அப்ப y எங்க உட்கார வச்சா இங்க வந்துருவாரு. இப்போ இந்த v z இங்க தான் வரணும். சோ v z இல்ல v z எங்க வேணாலும் உட்கார்ந்திருக்கலாம், ஏன்னா நமக்கு தெளிவான க்ளூ கொடுக்கல. அது மட்டும் இல்லாம x ஓட எதிரில யாருன்னு கேக்குறாங்க, w. ஏன்னா விடுபட்ட ஒரு ஆள் w தானே. இப்போ இவங்க ரெண்டு பேர் பொசிஷன் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலனாலும் பரவாயில்ல, கேள்வி அவங்க இல்லையே. x க்கு எதிரில யார் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் இங்க தான் உட்கார்ந்தாவணும், விதி இல்லை, மாத்தி எப்படி வேணா உட்கார்ந்துக்கிட்டோம். ஆனா x ஓட எதிரில யார் தான் உட்கார்ந்தாவணும், w. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C. அடுத்தது வெண்படம் கொடுத்திருக்காங்க, ஃப்ளவர்ஸ் ரெட் கிளாத்ஸ். தமிழ்ல क्वेश्चन உங்ககிட்ட இருக்குமா, மலர்கள், சிகப்பு துணி, துணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மலர்கள் சிவப்பாகத்தான் இருக்கும், சில துணிகளும் சிவப்பாகத்தான் இருக்கும். சோ துணியில சிவப்பு, இந்த மாதிரி படம் தான் சரியா இருக்கும். சில மலர்கள் செவ்வந்தி பூ, அந்த செம்பருத்தி பூ, அதெல்லாம் வந்து சிவப்பு சிவப்பா இருக்கும், ரோஸ்லாம். சோ அதே மாதிரி சில துணிகள் வந்து என்னவா இருக்கும், சிவப்பு சிவப்பா இருக்கும். சிவப்புல சில வேற சில பொருட்களும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏ படம் தான் இந்த வார்த்தைகளை விளக்கக்கூடிய சிறந்த வெண்படமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய இதுதான், that means syllogism question. All balls are boats. எல்லா பந்துக்களும் படகுகள் ஆகும், boats. ஓகேவா? இது பால், ஆல் பால்ஸ் ஆர் போட்ஸ். அனைத்து பந்துகளும் கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் போட்ஸ் ஆர் கார்ஸ். எல்லா போட்டும் எதுன்னு பாத்தீங்கன்னா கார். ஓகேவா? அப்ப அனைத்து கப்பல்களும் கார் ஆகும். அப்ப ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு வந்துருச்சு. இது மாதிரி வந்துச்சுனாலே நான் சொல்லிட்டேன், உள்ள இருந்து வெளியில போனா ஆலும் சொல்லலாம், சம்மும் சொல்லலாம். ஆனா வெளியில இருந்து உள்ள வந்தா சம்மு மட்டும் தாங்க சொல்ல முடியும்னு சொன்னேன். இப்ப இங்க பாருங்க, கன்க்ளூஷன்ல 3 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் கார்ஸ் ஆர் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சில கார்கள் பந்தாகும். அப்ப கார் இங்க இருக்கு, பந்து இங்க இருக்கு. வெளியில இருந்து உள்ள வரேன், அப்ப சம்முன்னு கொடுத்திருக்காங்க. வெளியில இருந்து உள்ள வந்தா சம் வருமானா வரும், ஆல் தான் வராது. ஓகேவா? அடுத்தது ஆல் பால்ஸ் ஆர் கார்ஸ். எல்லா பாலும் காருக்குள்ள தான் இருக்கு. அப்ப உள்ள இருந்து வெளியில போறேன், பால் முதல்ல இருக்குமா, வார்த்தை பார், பால் முதல்ல இருக்கு, கார் ரெண்டாவதா இருக்கு. அப்ப பால்ல இருந்து நான் காருக்கு போறேன், உள்ள இருந்து வெளியில போறேன். உள்ள இருந்து வெளியில போனா ஆலும் வரும், சம்மும் வரும். ஆனா வெளியில இருந்து உள்ள வந்தா சம்மு மட்டும் தான் வரும். சோ அப்ப இதுவுமே ட்ரூ தான். ஓகேவா? மூணாவது, ஆல் கார்ஸ் ஆர் பால்ஸ். ஆல் கார்ஸ் ஆர் பால்ஸ். எல்லா காரும் பாலான்னு கேக்குறாங்க. வெளியில இருந்து உள்ள வரேன், சம்மு மட்டும் தான் வரும்னு சொன்னேன், ஆல் வராது. அப்ப மூணாவது தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா only conclusion 1 and 2 follows. முதல் மற்றும் இரண்டாவது முடிவு மட்டும் தான் சரி. முதல் மற்றும் இரண்டாவது முடிவு மட்டும் தான் சரி. அடுத்தது இந்த 7வது क्वेश्चन கேட்டிருக்காங்க. படம் எக்ஸில் உள்ளதை போன்று விடை குறிப்புகளில் எந்த படத்தில் மறைந்துள்ளது என காண்க. அப்ப எக்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு படம், இது வந்து எதுல மறைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் a D படம். இங்க மாதிரி மறைஞ்சிருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி மறைஞ்சிருக்கு. சோ அது டி படத்துல தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, மறைஞ்சிருக்கு. சோ 8வது கேள்வி, செலக்ட் தி நம்பர் டஸ் நாட் பிலாங் டு தி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பின்வரும் எண்களில் குழுக்களில் சேராதது எதுன்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிறத பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 5 நம்பரை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் 3 டேபிள்ஸ். 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15 சொல்லிட்டு 3 டேபிள்ஸ் எழுதிருக்காங்க. அப்ப இதுல 3 டேபிள்ஸ்க்கே சம்பந்தம் இல்லாத ஒரு உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா 28. அப்ப இதுல சம்பந்தம் இல்லாம வெளியே போறது யாருன்னா 28. அதே மாதிரி 9th क्वेश्चन, ஸ்கொயர்ன்றத TR அப்படின்ற மாதிரி ஏதோ எழுதிருக்காங்க. சோ என்னன்னு எழுதிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் அதுக்கு நேரா எழுதி பாத்துருங்க. அப்பதான் உன்னால எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும், கிளியரே பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதிட்டேன். நல்லா எழுதும் போதே தெரிஞ்சிச்சு. E க்கு அடுத்த லெட்டர் தான் என்ன, F. S க்கு அடுத்த லெட்டர் T, Q R U V A B R S. எல்லாமே அடுத்தடுத்த லெட்டர் எழுதிருக்காங்க, அதாவது +1 லெட்டர் ஆட் பண்ணி. அப்ப இந்த சேம் வே ட்ரையாங்கிள் அப்படின்றத எப்படி எழுதி இருக்கணும் அப்படின்றது क्वेश्चन. சோ E க்கு அடுத்த லெட்டர் F. F ல முடியற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஒரு லெட்டரை வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு. இந்த 2 ஆப்ஷன்லயுமே பாருங்க கடைசி 3 லெட்டர் காமனா இருக்கு. கடைசி 3 லெட்டர். அப்ப நான் தேவையில்லாம செக் பண்ண வேண்டாம். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதை செக் பண்ணா போதும், இந்த லெட்டரை. சோ என்னக்கு அடுத்த லெட்டர் என்ன, O. அப்ப எங்க O வருதோ அதான் ஆன்சர். சோ C ஆன்சர், D ஆன்சர் இல்ல. இப்படிதான் ஆன்லைன் எக்ஸாம்ஸ்ல டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணனும். 10வது, ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மிஸ்ஸிங் லெட்டர், எந்த லெட்டர் மிஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல, என்ன வரணும்னு கேக்குறாங்க. இப்ப C F I L O ன்னு எழுதிருக்காங்களா. அப்ப C க்கு அடுத்து F வரணும்னா D ன்னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. F க்கு அடுத்து I வரணும்னா G H ன்னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. I க்கு அடுத்து L வரணும்னா JK.
அதே மாதிரி MN O P Q னு விட்டுட்டு R எழுதி இருக்கணும். அப்ப செகண்ட் லெட்டர் R. அப்ப இவங்களும் கிடையாது, இவங்களும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் Z வரப்போதா Y வரப்போதா கண்டிப்பா கண்டுபிடிச்சது ஆகணும். P QR ST UV WX YZ அவ்வளவுதாங்க ZR. ஓகேவா, முடிஞ்சிச்சு. அடுத்தது பின்வரும் கேள்விகளில் விடுபட்டுள்ள படத்தை தேர்வு செய்தீங்க. ஃபிகர் கம்ப்ளீஷன் கொஸ்டின்மா. இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல நீ உன்னிப்பா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த லைன் சேருது இல்ல, அந்த லைன் வந்து இப்படி பிரியறதுல மிடில்ல ஒன்னும் சேரல. அந்த லைன் எங்க சேரல? மிடில்ல சேரல. இப்படி இந்த மாதிரி கார்னர்ல சேருது. அதை வந்து தெளிவா கவனிங்க. அப்ப மிடில்ல சேர வேண்டிய இது ஆப்ஷனா வராது, இது ஆப்ஷனா வராது. புரியுதா? அந்த லைன் வந்து மிடில்ல சேரல, கார்னர்ல சேருது. அப்ப எனக்கு இங்க இடத்துல விடுபட்ட இடத்துல இப்படிதான் வந்திருக்கணுமே தவிர மிடில்ல இருந்து கிளம்ப கூடாது. ஓகேவா? அதனால இவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணிட்டேன்? தூக்கிட்டேன். சரி, இவங்க ரெண்டு பேரும் சைடுல இருந்து தான் வாங்குறாங்க. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன்ல இங்க சேருது இல்ல, இது வந்து இங்க தான் சேருதே தவிர கார்னர்ல சேரல. புரியுதா? ரெண்டுமே ஒரே மாதிரி கோடு தான். ஆனா இது அந்த கார்னர் இணைக்குது, இது மிடில்ல இணைக்குது. அப்ப இவனும் ஆப்ஷன் இல்ல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் யாரு? டி தான் ஆன்சர் ஆப்ஷன். புரியுதா? அதை ஒழுங்கா பார்த்துட்டு பண்ணுங்க. பார்ப்பதற்கு ஒரே போல இருக்கக்கூடிய அவர்கள் தான் நம்மை குழப்பக்கூடியவர்கள். குரூப்ல டூப் ஒழுங்கா கண்டுபிடி. ஓகேவா? 12வது கேள்வி. பின்வரும் வார்த்தையோ அல்லது படமோ கண்ணாடியில் எவ்வாறு பிம்பமாக தோணும்? இந்த மாதிரி கண்ணாடி பிம்பங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உனக்கு கொடுக்கக்கூடிய ரஃப் ஷீட்ல நல்லா டார்க்கா எழுதிட்டு அந்த பேப்பர் அப்படியே என்ன பண்ணுங்க, திருப்பி பாருங்க. உனக்கு கண்ணாடி பிம்பங்கள் ஈஸியா தோன்றும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த எஃபெக்டிவ் அதை நீங்க திருப்பும் போது கண்டிப்பா ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஈல வரும். ஈக்கு அடுத்தது V வரும். ஈக்கு அடுத்தது V திரும்பாம வரும். சோ ஈக்கு அடுத்து V வரணும். சோ இவங்களும் வர மாட்டாங்க, இவங்களும் வர மாட்டாங்க. சோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. I T எல்லாமே கரெக்டா இருக்கு. C வந்துருச்சு, அடுத்தது E வந்துருச்சு. இத பாருங்க, ரெண்டு F திரும்பி இருக்கு. அப்ப இவனும் கிடையாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது? 1. அப்ப 1வது படத்துல இருக்கிறது போல தான் எஃபெக்டிவ் திரும்பி இருக்கும் அப்படின்றத முடிச்சிடுங்க. 13 ஐடென்டிஃபை தி ஆட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இத பாக்கும்போதே தெரியுது. இந்த PRT பாருங்க, P Qன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு R, Sன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு T. அப்ப PRT எப்படி எழுதிருக்காங்கன்னா தொடர்ந்து 5 லெட்டர், அதுல 2 லெட்டர் விட்டுருக்காங்க. V W X Y Z. சோ 5 லெட்டர், ஒரு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. H I J K L 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரே பேட்டர்ன்ல தான் எழுதிருக்காங்க. ஆனா A வந்து பாருங்க, இங்கே 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்ப எழுதி பார்க்கும்போது பேட்டர்ன் தெரியுதா? யார் இவங்கள சேராதவங்க? இவங்க தான். ஓகேவா? 14 செலக்ட் தி சூட்டபிள் நம்பர் இன் தி கிவன் செட். கொடுக்கப்பட்ட எண்களில் விடுபட்டுள்ள எண்களை கண்டுபிடிக்கன்னு சொல்றாங்க. 145 290 580 1160. சோ 145ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்க எல்லா விடையும் 2000 சில்லறையில வருது. அப்போ இது கண்டிப்பா பெருக்கல் மூலமா தான் முடியும் ஒரு நம்பரை பெருசாக்கிறதுக்கு. 145 2ஆல பெருக்குனா 290 கிடைச்சிடும். 290 2ஆல பெருக்குனா 580 கிடைக்கும். 580 2ஆல பெருக்குனா 1160 கிடைக்கும். சோ 1160 2ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும்? சோ 1000 1000 2000 160 160 320. சோ ஓகேவா? அப்போ 2320. சோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 2320. 15வது क्वेश्चन விடுபட்ட எண்ணை தேர்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 3 நம்பரை வச்சு இங்க ஒரு நம்பர் உருவாவதுன்னு இருக்காங்க. சோ 2 5 6 இத வச்சு எப்படிப்பா 65 உருவாச்சுன்னா 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அதாவது இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. சோ எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 5 6 11, ஒரு 4 5 65 வந்துருச்சா? அப்ப எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64 81, 6 4 ஒரு 10 11, 8 ஒரு 6 14 17 18 181 வந்துருச்சா விடை? அப்ப அங்கே எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும்ல. 2 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 2 ஸ்கொயர் 4. அப்ப 13 13 17 7ல முடியணும். 7ல முடிஞ்சா இது ஒண்ணுதான் ஆப்ஷன், வேற விதி இல்ல. வேணா செக் பண்ணிக்கோங்க. 11 வந்திருக்கும். 117. ஓகேவாமா? ஷியர் முடிஞ்சிச்சா? அப்ப ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. அடுத்தது சரியான இணையை காண்கன்னு சொல்லிட்டு 16வது क्वेश्चन கேட்டிருக்காங்க. 42 16 63 216 82 என்னவா எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு எங்க பார்க்கும்போது ஐடியா பிளிங்க் ஆகல. ஆனா இங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பரை பார்க்கும்போது மூலையில போரி தட்டணுன்றதால தான் கொடுக்கறதே. சோ 63 எப்படிடா 216 எழுதலாம்னா 6ஓட கியூப் தான் என்னது
216. அது தெரியுமா? ஆரோட கியூப் தான் 216. அப்போ 6 3 எழுதி இருந்தா அது 6 கியூப். முன்னாடி இருக்கிற நம்பர் பேஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் பவர். அப்ப இங்க நீங்க பார்க்கும்போது 4 ஸ்கொயர் 16 வந்துருச்சா? அப்ப அது 82 என்னன்னு பார்க்கணும். 82 பார்க்க கூடாது, 8 ஸ்கொயரா பார்க்கணும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 64, சி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது 17வது क्वेश्चन. இந்த மாதிரி காகிதத்தை வெட்டி மடிச்சு பிரிக்க சொல்லியிருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய பேப்பர் இப்படி மடிச்சேன், அப்படி இருக்கக்கூடிய பேப்பர் இப்படி மடிச்சேன். அப்ப நாலா இருக்கக்கூடிய பேப்பரை ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சு அதுக்கப்புறம் இப்படி மடிச்சிருக்கேன். இப்படி மடிச்சு இந்த இடத்துல ஒரு மீன் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். சோ மீன் இருக்கு அழகா. அந்த மீனை பிரிக்கும் போது மீன் நாலா பக்கமும் வரணும். சோ மீன் நாலா பக்கமும் வெளியில போற மாதிரி வரணும். அது ரொம்ப முக்கியங்க. இந்த क्वेश्चन பேப்பரை நீங்க எழுதி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீன் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மூக்கு இந்த பக்கம் வருது. அப்ப மீன் வெளியில போற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா மீனும் வெளியில போற மாதிரி தான் பிரதிபலிக்கும், உள்ள வர மாதிரி இருக்காது. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் அவுட் ஒன், தவறானதை காண்க. இது யாராவது குழம்புனீங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா ஈஸியான ஒரு क्वेश्चन. ஈஸி தான், நீங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னா டச் தான். டச் ஏன் தப்பு? டச் போனை வச்சே அட்டென்ட் பண்ண உங்களுக்கு டச் தான் தப்பு இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்ல முடியுதா, சில ஆரம்பிச்சு சில முடியுதா, எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்ல முடியுதா? அப்போ ஒரே லெட்டர்ல தொடங்கி ஒரே லெட்டர்ல முடிஞ்சிருக்கு அனைத்து வார்த்தைகளும். ஆனா டச்ல மட்டும் டீல ஆரம்பிச்சு எச்ல முடிஞ்சிருக்கு வெவ்வேறு விதமான வார்த்தைகள். சோ அதனால வெளியே போனது டச். அடுத்தது 19வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய MOT क्वेश्चंस தான் கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். சோ ஒரு சிம்பிள் இன்னொரு சிம்பிளா மாத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 20 into 12 plus 4 minus 8 divided by 4. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இப்போ என்ன சிம்பிளா என்னவா மாத்த சொன்னாங்கன்றத ஃபர்ஸ்ட் பாத்து எழுதிக்கோங்க. பெருக்கலை என்னவா மாத்த சொல்லிருக்காங்க? பெருக்கலை வந்து மைனஸ் 12. கூட்டலை என்னவா மாத்த சொல்லிருக்காங்க? டிவைடட் 4 மைனஸ் என்னவா மாறிடுச்சு? பிளஸ் 8. டிவிஷன் வந்து பெருக்கலா மாறிடுச்சுமா. ஓகேவா? இப்போ இதுதான், இது பழைய ஈக்குவேஷன். இவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவருடைய சிம்பிள்ஸ் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இவங்க தான் புதிய ஈக்குவேஷன், இவங்க தான் நீ சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் 12 4ஆல அடிச்சா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்ப 20 மைனஸ் 3 பிளஸ் 8 இன்டு 4. ஓகேவா? அடுத்தது பெருக்கல் பண்ணணும். வகுத்தல் முடிச்சிட்டியா? 8 4 என்னமா? 32 பிளஸ் மைனஸ் 3 20. இந்த ஸ்டெப் வந்த உடனே 32யும் 3ஐயும் கூட்டி 35 ஆக்கி அதுல 20 கழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, பைத்தியக்காரத்தனமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ ஃபைனல் ஸ்டெப் வரும்போது 3 னுடைய குறியீடு என்ன? மைனஸ். 32 னுடைய குறியீடு என்ன? பிளஸ். 20க்கு முன்னாடி எதனா இருக்கா? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கிறது அர்த்தம்? பிளஸ். அப்ப பிளஸ்ல உள்ளவங்க எல்லாம் முதல்ல கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீ மைனஸ் பண்ணணும். அப்ப 32 20 நீ கூட்டிட்டீங்கன்னா 52. 52ல 3 போச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 49. 52ல 3 போச்சுன்னா 49. So last and final question of this session is the easiest question. சில பேரினுடைய பிறந்த தேதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மூத்தவர் யார் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து மூத்தவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சோ இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷமே 89 91 தான். சோ 91ல பிறந்தவங்க யாருமே மூத்தவரா இருக்க வாய்ப்பே இல்ல. 89ல பிறந்த இவங்கள தான் யாரோ ஒரு மூத்தவர் இருக்காரு. 89ல பிறந்தவங்க இவங்க 12 ஆகஸ்ட், இவங்க பிப்ரவரி 20, இவங்க வந்து டிசம்பர் 20. சோ யார் இதுல பெருசா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டி அண்ணாத்தை. ஏன்னா இவர் தான் பிப்ரவரியில பிறந்திருக்காரு. சோ பிப்ரவரி 20ஆம் தேதி பிறந்த டி என்றவர் தான் என்னவா இருந்திருப்பாரு? பெரியவரா இருந்திருப்பார். ஓகேவா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லோவர் மோஸ்ட் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் த டேஷ். மண்ணின் மிக குறைந்த அடுக்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாறைகளுடைய சிறிய சிறிய துகள்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது பாறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லேயர் லேயராக இருக்கும். லேயர் லேயராக இருக்கும்போது கடைசியாக தான் மேலே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ மண் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அடுக்கு லோவர் மோஸ்ட் லேயர் அப்படின்றது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அடிப்பாறை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லோவர் மோஸ்ட் லேயர் ஆஃப் சாயில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மண்ணுன்றது பாறைகளுடைய சிறிய துகள்கள். அதனுடைய லோ மோஸ்ட் லேயர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பெட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி, அடிப்பாறை. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில்
ஸோ திரிபுராவின் முதலமைச்சர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாணிக் சாகா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திரிபுராவினுடைய சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா, இவர் எத்தனாவது சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரிபுராவினுடைய 11வது சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி. ஓகேங்களா, பிஜேபி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர். ஓகேங்களா, இவர் எப்போ இருந்து இந்த திரிபுராவினுடைய சிஎம்மாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸோ திரிபுராவினுடைய சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகே, ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி மாணிக் சாகா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோவில் இந்தியாவில் என்ன மாநிலத்தில் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ தஞ்சாவூர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மாநிலமாக தான் இருக்கும், தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இது எந்த ஆற்றங்கரையில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காவேரியினுடைய ஆற்றங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ இது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டியிருப்பார். ஓகேவா, ஸோ அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி தமிழ்நாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் பாருங்களேன். ஸோ கீழ்கண்ட எந்த தேசிய இயக்கம் முதல் முறையாக பெரிய அளவில் பெண்கள் பங்கேற்றனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், ஆப்ஷன் பி சட்டமறுப்பு இயக்கம், ஆப்ஷன் சி கிலாபத் இயக்கம், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம். ஓகேவா, ஸோ இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நடந்ததுன்னா 1906 நடந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வங்க பிரிவினைக்கு அடுத்த வருஷம் வந்தது. ஓகேவா, அதாவது என்னென்னா பிரிட்டிஷ்காரங்களை புறக்கணிக்கணும், நமக்கு வேண்டிய பொருள்களை நாமளே தயாரித்து நாமளே வந்து வாங்கிக்கணுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பண்ண ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம். ஸோ இது எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்கன்னா 1919 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிலாபத் இயக்கம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஸோ அதே மாதிரி ரவுலட் சட்டம், இது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு இயக்கமாக மாறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஓகே, ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1920. ஓகேங்களா, ஸோ இதில் எல்லா மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கெடுத்திருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரும்பான்மையான தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கொண்டு இல்லை. ஓகேவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பங்கெடுத்தவங்க லீடராக வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரே இயக்கம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். ஓகேவா, இது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1930 வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது. ஸோ இதை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ உப்பு சட்டத்தை மீறி ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்களேன். ஸோ பின்வரும் எந்த சக்திகளை ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட பொருள் மற்றொரு சார்ஜ் செய்யப்பட்ட பொருள் அல்லது செய்யப்படாத பொருளில் செலுத்தப்படுகிறது அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சார்ஜ் செய்யப்பட்ட பொருள் மற்றொரு சார்ஜ் செய்யப்படாத பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம், மின்னியல் விசை. ஓகேவா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸஸ் டஸ் சேஞ்ச் த பாடி. ஓகேங்களா, பாடி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுது. அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி மின்னியல் விசை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்களேன். ஸோ ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் திறக்கப்பட்ட வங்கி கணக்கு பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது தவறானது அப்படின்னு வந்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தவறானது சரியானது அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ தவறானது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லா ஆன்சரும் பார்த்துருவோம், கடைசியாக எது சரியாக இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்துடும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக பார்த்தா நமக்கு வந்து தப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியானது தவறானது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து பாருங்கள். ஸோ PMJDY கணக்குகளில் வைப்பு தொகைக்கு வட்டி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தகுதியான கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 வரை ஓவர் டிராஃப்ட் ஓடி வசதி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ அதற்கடுத்து வங்கி இல்லாத நபருக்கு ஒரு அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு திறக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா PMDY உடைய முக்கிய ஒரு நோக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, அதுக்கடுத்து கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரூபே டெபிட் கார்டு தரப்படுகிறது. ஓகேங்களா, இந்த ரூபே டெபிட் கார்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே உருவானது. ஓகேங்களா, இப்போ நம்ம மேஸ்ட்ரோ விசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ATM கார்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது நம்ம இந்தியன் கம்பெனியே கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஆனால் ரூபே கார்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தவறானது. ஓகேங்களா,
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்தபட்ச வட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. அப்போது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவினுடைய ஸோ தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லேப்ரேடர் கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் ஆகியவை இதன் ஒரு பகுதியாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லேப்ரேடர் கடல் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் அப்படின்றது 2 இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மத்திய தரைக்கடலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்துட்டுருக்கு. இதில் பாலஸ்தீனத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த கடல் வழியாக வர கப்பல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தாக்குறாங்க. ஓகேவா, இது எந்த கடலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்ற ஒரு ரிசர்ச் சென்டரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ 7வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி, அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ நெக்ஸ்ட் 8வது பாருங்களேன். அம்பி மன்னன் டேஷின் ஆட்சியாளராக இருந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அம்பி மன்னன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 16 மகாஜன பதங்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாஜன பதங்கள், அதாவது குறுநில மன்னர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மகாஜன பதங்களில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பி மன்னன். அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்ஷீலா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஆட்சியாளராக இருந்தார். அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி, தக்ஷீலா. ஸோ நெக்ஸ்ட் 9வது பாருங்களேன். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அல்ல? ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தவறானதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க சரியானது அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியாளர் வங்கி, பேங்கர்ஸ் டு த பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, ஒன்லி பேங்க் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கியாளர்கள் வங்கி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ மத்திய அரசாங்கத்திற்கான வருடாந்திர பட்ஜெட்டை உருவாக்குகிறது. வருடாந்திர பட்ஜெட்டை அவங்க போடவே மாட்டாங்க. ஸோ யார் தான் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருடாந்திர பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போது ஆர்பிஐ மத்திய அரசாங்கத்திற்கான வருடாந்திர பட்ஜெட்டை போட மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அரசாங்கத்தின் வங்கியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்காக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்பிஐ நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பின் பாதுகாவலராக உள்ளது. ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ ஆர்பிஐ இஸ் த கஸ்டடியன் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அப்போது இவங்க பட்ஜெட்டை மட்டும் தான் போட மாட்டாங்க. அப்போ இங்கே எது வந்து பார்த்திங்கன்னா சரியானதல்ல அப்படின்னா தப்பானதான் கேட்டிருக்காங்க. ஸோ எது சரியானதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியானது அல்ல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ 10வது பாருங்களேன். பாபர் டேஷ் எனப்படும் போர் நுட்பத்தை அறிமுகப்படுத்தினார். இது இராணுவத்தை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து எதிரிகளை எல்லா பக்கங்களிலுமிருந்து நிறுத்தினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாபர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசை வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவித்தார். ஓகேங்களா, ஸோ பாபர் முதல் பானிபட் போர் வந்து 1526 வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பார். ஸோ யார் யாருக்கிடையில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்ராஹிம் லோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியத்தின் லோடி வம்சத்தின் கடைசி அரசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் லோடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவரை தோக்கி அடிச்சுட்டு முகலாய வம்சத்தை தோற்றுத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர். ஓகேங்களா, 4 வருஷம் தான் இருப்பார். அதுக்கப்புறமா என்ன ஆகிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்துருவார். ஓகேவா, ஸோ அவர் என்ன போர் முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துலுக்மா அப்படின்ற ஒரு போர் முறையை தான் வந்து என்ன பண்ணார்னா வந்து ஸோ அவர் பயன்படுத்தினார். ஓகேவா, ஸோ அப்போ 10வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, துலுக்மா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 11வது பாருங்கள். பின்வரும் எந்த ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சி நிறுவப்பட்டது? ஓகேவா, ஸோ இப்போது ஐஎன்சி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஐஎன்சி தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி. ஸோ இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் தோற்றுவித்தாங்கன்னா 1885 தோற்றுவித்தாங்க. ஆனால் பிஜேபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து தனியாக வந்தது. இப்போ எப்படி டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே தனியாக பிரிஞ்சு வந்ததோ அந்த மாதிரி தான் காங்கிரஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஜேபி அப்படின்றது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அப்படின்னா ஜனதா கட்சி அப்படின்ட்டு இருந்தது. ஓகேங்களா, ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1978 மொரார்ஜி தேசாய் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1980 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, பாரதிய ஜனதா பார்ட்டி. ஓகேவா, ஸோ அப்போ 11வது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி, 1980. ஸ்டார்டிங்கில் ஜனதா பார்ட்டி, 1980 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ 11வது கேன்சர் பி. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் 12வது பாருங்களேன், பின்வருவனவற்றில் எந்த வைட்டமின் குறைபாடு குழந்தைகளில் ரிக்கெட்ஸை ஏற்படுத்துகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வைட்டமின் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. ஓகேங்களா? வைட்டமின் டி எதில் இருக்குது? சூரிய ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஓகேங்களா? இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் பிளைண்ட்னஸ் ஆர் ஜீரோப்தால்மியா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டு நோய். அதுக்கடுத்து வைட்டமின் சி குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ அப்போ 12வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி வைட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 13வது பாருங்களேன், புரோட்டோசோவான்கள் டேஷுக்கு காரணமாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மலேரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டோசோவாக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரணம். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைரஸ் பாக்டீரியாவில் உருவாகக்கூடியது. இந்த புரோட்டோசோவா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மலேரியாவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுத்துகிறது. ஓகேவா? இந்த மலேரியாவை ஏற்படுத்தும் கொசு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் அனாப்ளஸ் கொசு தான் ஏற்படுத்துது. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேரியாவை விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக வேர்ல்டு மலேரியா டே வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுசரிக்கிறாங்க. எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் 25 வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் மலேரியாக்கான விழிப்புணர்வு. ஓகேவா? ஸோ அப்போ 13வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ மலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 14வது பாருங்கள், பின் வருவனவற்றில் சிக்கிமின் பாரம்பரிய நடனம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ பாரம்பரிய நடனம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுட்கி அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிமினுடைய பாரம்பரிய நடனமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? இது பாரம்பரிய நடனம். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து 8 இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கதகளி மோகினி ஆட்டம், அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் குச்சிப்புடி, ஸோ அதுக்கடுத்து ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசி, உத்தரப்பிரதேஷில் கதக், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்புரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாமில் வந்து பார்த்திங்கன்னா சத்ரியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி சிக்கிமில் என்ன டான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுட்கி இருக்குது. அப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி சுட்கி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 15வது பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? ஒற்றுமையின் சிலை டேஷ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட்யூ ஆஃப் யூனிட்டி அப்படின்றது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நர்மதா ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நர்மதா ஆறில் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கவேடியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 182 மீட்டர் உயரம் உடையது. ஓகே? ஸோ இது யாருக்காக கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக கட்டினாங்க. ஸோ ஏன் ஒற்றுமையின் சிலை அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளாக பிரிந்திருந்தது. அதை ஒன்று சேர்த்த முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பட்டப்பேரே அயன் மேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு வந்து வச்சுருக்காங்க. இது உலகத்திலே மிகப்பெரிய சிலையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 15வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி கெவாடியா எங்கே இருக்குது? நர்மதா ஆற்றில் இருக்குது. நர்மதா ஆறு எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் 16வது பாருங்கள், இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 24 டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அதை அனுசரிக்கிறாங்க. ஓகே? இதே வந்து பார்த்தீங்கன்னா 5 செப்டம்பரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? அப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி 24 டிசம்பர். ஸோ நெக்ஸ்ட் 17வது பாருங்கள், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் வாஸ் ஆர்கனைஸ்ட் அட் டேஷ். இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்கு விழா இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலினுடைய முக்கியத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்கு விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கோவாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிரமோத் ஷாவாட் அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு எடுத்துக்கிட்டார். ஓகே? ஸோ அப்போ 17வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி கோவா. ஸோ நெக்ஸ்ட்டு 18வது பாருங்களேன், த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் வாஸ் ரிலீஸ்டு பை டேஷ். உலக புத்தாக்க குறியீடு எந்த அமைப்பினால் வெளியிடப்படுகிறது? ஃபஸ்ட்டு இந்த உலக புத்தாக்க குறியீடு அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்போர்ட்டை வெளியிடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அது யார் வெளியிடுறாங்கன்னு கேட்குறாங்க. யார் வெளியிடுறாங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? உலக அறிவுசார் சொத்து அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. ஓகே? ஸோ அதுதான் எங்கள் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு 19வது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா?
ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸோ எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்போது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 23, 2018 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த காப்பீடு திட்டம் ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. 2023 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. திருப்பி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது என்னென்னா ஜன் ஆரோக்கிய யோஜனா ஒன்றும் கிடையாது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், கலைஞர் காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம். ஓகேவா. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? செப்டம்பர் 23, 2018. இது எப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா 2023. அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதில் திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ 19 கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி செப்டம்பர் 23, 2018. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீலகிரி வரையாடு எந்தெந்த மாநிலங்களில் உள்ள குறிப்பிட்ட வாழிடங்களில் மட்டும் காணப்படுகிறது? ஓகேங்களா. ஸோ நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடு, கேரளா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது. ஸோ அப்போ 20வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏ. ஸோ வெல்கம் டு ஆல். எல்லோரும் நம்ம SSGD எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. சரிங்களா. கடைசி வரைக்கும் நல்லா டெஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். அதே கான்ஃபிடென்ட்டில் போய் மெயின் எக்ஸாம் அதையும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ நமக்கு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நம்பர் தட் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 288 and 432. சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மிகப்பெரிய எண் கேட்டிருக்கோம். அப்படின்னா என்னது அது என்ன கேட்குறான், HF கேட்குறான்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறீங்க 288 அதுக்கப்புறம் வந்து 432 இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. ரைட்டுங்களா. ஸோ எல்சிஎம் எடுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறது உங்களுக்கு நீங்கள் பெரிய நம்பர் கூட யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்டாக உங்களுக்கு 2ஆல் வகுப்பு போட்டு கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க. வேறு ஏன்னா ரெண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் வரும். வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்களேன். அந்த 288 கூட்டுங்களா இருக்கிற அந்த டிஜிட்டில் இதை கூட்டுங்க. என்ன வருதுன்னு பாருங்கள். கூட்டினீங்கன்னா சம் என்ன வருது 2 + 8 10 அப்புறம் 8 18. அதே போல் இதை கூட்டுங்களா என்ன வருது 432 4 3 7 அப்புறம் 2 9. ரைட்டா. அப்போது 18 9ன்னு வருது. அப்போ 18 9 எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 9வது வாய்ப்பாட்டிலே வந்துடும் பெரிய நம்பரில் பாருங்களேன். ஆமாம் ரைட்டா. ஆமாம். அப்போ இது பாருங்கள் நீங்கள் டேரெக்ட் அப்படின்னா 9ஆலே போட்டுடலாம். அப்போ 9 போட்டிங்கன்னா 288 எத்தனை 9 இருக்குன்னா 32 9 இருக்கும். ரைட்டுங்களா. அதுக்கடுத்து 432 எத்தனை அப்படின்னா 48 இருக்கும். சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் வேறு என்ன பண்ணலாம் பாருங்கள். 32 48 எந்த டேபிளில் வரும் 8ல் வருமா. அப்போ 8 போட்டிங்கன்னா 4 8 32 அதுக்கப்புறம் என்னது ஆமாம் 6 8 48. சரிங்களா. ஆமாம். அப்போ பாருங்கள் என்ன கேட்குறான், மிகப்பெரிய எண்ணின் இலக்கங்களின் கூடுதல். ரைட்டா. முதல்ல மிகப்பெரிய எண்ணின் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ மிகப்பெரிய எண் என்னது HF. அப்போ இது மட்டும் தான் பெருக்கணும். அப்போ 7 2 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு 9. ஆமாம்ல 9 8 பெருக்குனீங்கன்னா 72. ரைட்டா. அப்போ 72 நான் என்ன கேட்குறேன் இலக்கங்களின் கூடுதல். அப்போ என்ன பண்ணணும் 7 கூட்டணும் ப்ளஸ் 2 கூட்டணும். இப்போ 7 + 2 கூட்டினீங்கன்னா எவ்வளவு 9. ரைட்டா. அப்போ ஆன்சர் 9 எங்கே இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. சரிங்களா. அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். பார்க்கறது ஈஸி மாதிரி தான் தெரியும். ஏன்னா அங்கே பாருங்களேன். ஸோ 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்கான். ரைட்டாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னதுன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த நம்பர் அப்படி டேரெக்டாக வந்து HF கூட போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிடும். ரைட்டா. ஆனால் அங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்கான் தான். ஆனால் இது இந்த பாருங்களேன் எல்சிஎம்ங்கிறப்போ கண்டிப்பாக வந்து என்னது மேற்கொண்டு சுருக்க முடியாத அளவுக்கு சுருக்கிட்டு போகணும் இல்லையா. காமனாக 2 இங்கே பாருங்கள் 6 2 மேற்கூட 2ஆல் வகுப்பு போடும். ரைட்டா. ஆமாம். அப்போ என்ன பண்ணலாம் 2 போட்டிங்கன்னா 2 5 அப்புறம் 3. ரைட்டா. இது கூட HCF பெருக்குனீங்கன்னா தான் என்ன கிடைக்கும் இந்த நம்பர் முதல் நம்பர் 2வது நம்பர் 3வது நம்பர் கிடைக்கும். ரைட்டுங்களா. அப்போது நமக்கு அதெல்லாம் தேவை கூட இல்லை. நம்ம என்ன கேட்குறாங்க பாருங்கள் அப்படியே இப்போ பெருக்குங்க எல்லாத்தையும் பெருக்குங்க. எவ்வளோ 2 5 10 இங்கே பெருக்குனீங்கன்னா 10 அதுக்கப்புறம் 30 அப்புறம் 60 60 × H. ரைட்டா. அப்போது 60 × H பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்சிஎம் கிடச்சிடும். ஏன்னா இது ஃபுல்லாக பெருக்கணும் எல்சிஎம் தானே. நம்ம எவ்வளோ எல்சிஎம்னா 180 அவன் கொடுத்துட்டுக்கிறான். ரைட்டா. என்ன கேட்குறான் HF கேட்குறான். அப்போ HFன்னு என்னது 180 / 60. ரைட்டா. அவ்வளோதான். அப்போ HF எவ்வளோ வரும் பாருங்கள். ஆன்சர் சரியான விடை 3. எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் இதுவும் டெல்லி தான். ஓகேங்களா. ஆமாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போடணும் இதில். அதுக்கப்புறம் பாருங்கள் இது என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் 2 எண்களின் விகிதம் 3:4
எனில் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையான தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா, இதுலேயே எக்ஸில் ஒய் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், ஒயில் எக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல ஒயில் எக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது முதல்ல எக்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எதில் ஒயில் எவ்வளோ பர்சன்டேஜ், அப்போ என்ன பண்ணணும்னா ஒய்யை கீழே போடணும், எக்ஸை மேலே போடணும், இன்ட்டு 100 ரைட்டா போட்டுடணும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பாருங்க, இங்கேருந்து ஒய்யோட வேல்யூ 4, எக்ஸோட வேல்யூ 3, ஏன்னா தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ரைட்டா, அப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எவ்வளோ வரும், கீழே 4 போடலாம், மேலே 3 போடலாம், இன்ட்டு 100 ரைட்டா, அவ்வளோதான். அப்போது எவ்வளோ வரும், சால்வ் பண்ணுங்க. எவ்வளோ வரும், இதை அடிச்சோம்னா 25. அப்போ 3 × 25 75. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 75 ஒன்றே ஒன்றுத்தில் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு போட்டு போயிடலாம். ரைட்டா, ஆனால் இன்னொன்று வேணும். ரைட்டா, இன்னொன்று எதுக்கு ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ஒய் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒய்யை மேலே போடணும், எக்ஸை கீழே போட்டுடணும். ரைட்டா, அப்போ அவ்வளோதான். ஸோ இது போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்குன்னா இதே 133 தான். அதாவது எப்படி போடணும்னா இங்கே வந்து 3/4 மட்டுமா, இங்கே 4/3 × 100, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள், இது சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா, ஈஸி தான். இப்போ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னு எப்படி கண்டுபிடிக்கணும், அது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு 1 - C/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸு. ரைட்டா, இது ஃபார்முலா. இப்படி போட்டு பழகிருக்கவங்களும் இருப்பீங்க. இல்லைன்னா இதை ஒன்று ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, 1950 முதல்ல 15% கண்டுபிடிப்பீங்க, அதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் 30%, அதுக்கப்புறம் 4% கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ரைட்டுங்களா, ஸோ இது வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு எப்படி, 1 - ஏக்கு வந்து 15 எடுத்துக்கணும், பிக்கு வந்து 30 எடுத்துக்கணும், சிக்கு வந்து 4 எடுத்துக்கணும். ரைட்டா, அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, 1 - 15 இங்கே 15/100 அப்படின்னா 1 - என்ன வரும், 85/100 இன்ட்டு அதுக்கு அடுத்து 1 - பிக்கு வந்து 30 எடுத்துக்கிறோமா, அப்போ இங்கே என்ன வரும் 70/100. ரைட்டா, அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து என்ன வரும், 1 - சி வந்து 4, அப்போது இங்கே எவ்வளோ வரும் 96/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்னு எவ்வளோ இருக்குது பாருங்கள் 1950. ரைட்டுங்களா, அப்போ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறதே கிடச்சிரும். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ ஆப்ஷன் இதுக்கு சரியான விட ஏ. அதுக்கடுத்து இது பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சராசரி கொடுத்துருக்கான். ரைட்டா, உங்களுக்கு சராசரிங்கிட்ட என்னென்னு தெரியும், அதாவது ஆவரேஜுங்கிறது சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி அப்சர்வேஷன். ரைட்டா, சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் என்னது, மின்னணு சாதன கடையில் இதுதான் சம் ஆஃப் தி அப்சர்வேஷன், அதாவது வந்து இது வருஷம். ரைட்டா, ஸோ ஒரு மின்னணு சாதன கடையில் வந்து ஆண்டின் சராசரி விற்பனை எவ்வளோன்னா, ஆமாம் எத்தனை வருஷத்தில், 4 வருஷத்தில். ரைட்டா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2001 நான் X1 எடுத்துக்கிறேன், இதை X2 எடுத்துக்கிறேன், 2002 இதை X3 எடுத்துக்கிறேன், இதை X4 எடுத்துக்கிறேன். ரைட்டா, அப்போ எத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குன்னா X1 + X2 + X3 + X4. ரைட்டா, ஆமாம் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இது என்னது சம் ஆஃப் தி அப்சர்வேஷன். கீழே என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் போட்டோம்னா எவ்வளோ கிடச்சிரும், இந்த 1850 கிடைக்கும். அப்போது இந்த 4 வருஷத்தில் டோட்டலாக எவ்வளோ விற்றாங்க அப்படின்னு தெரியணும், என்ன பண்ணணும் 1840 கூட 4 பெருக்கிடணும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருக்கான் X2 + X3 + X4 + X5. ரைட்டா, ஸோ இது கூட இதோட டோட்டல் தெரியணும்னா என்ன பண்ணணும், இதோட ஆவரேஜ் கொடுத்துருக்கான் எவ்வளோ 2125. அப்போ 2125 கூட என்ன பண்ணணும், 4 மல்டிப்ளை பண்ணணும். எதுக்காண்டி, டோட்டல் தெரியணும், 4 வருஷத்தில் வந்து மொத்தமாக எவ்வளோ வித்துச்சு அப்படின்னு தெரியணும்னா. ரைட்டா, அப்போ பாருங்கள் என்ன கேட்குறான், 2005 விற்பனை வந்து 1200 இருந்தால் 2001 எவ்வளோ விற்பனைன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 1ன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறத, அதாவது 1850 × 4ங்கிறத. அப்போது இந்த 2லேருந்து 1 கழிச்சோம்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிரும் பாருங்கள், இது ஃபுல்லாக மைனஸ் ஆகிடும். அதாவது X2லேருந்து இந்த இதுலேருந்து கழிச்சோம்னா இது கேன்சல் ஆகிரும், இதுவும் கேன்சல் ஆகிரும், அப்புறம் இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ கடைசியாக நிற்கிறது, அதாவது இதிலேருந்து கழிக்க போகிறோம், 2லேருந்து 1 கழிக்கிற போகிறதுனால X5 - X1 = இந்த 2125. இந்த 4 காமனாக இருக்கும். ரைட்டா, ஏன்னா பெருகாமல் அப்படியே வச்சுருக்கேன், திரும்பி பெருக்கி திரும்ப கழிச்சு இது பண்ணுறதுக்கு நான் அப்படியே வச்சு டேரெக்டாக ஈஸியாக போட்டு போயிடுவேன். ரைட்டுங்களா, அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். அப்போது அடுத்து என்ன வரும் பாருங்க, 2125லேருந்து 1850 கழிச்சிங்கன்னா 275 வருமா, ஆமாம், அப்போ 275. இப்போது எனக்கு 2005 கொடுத்துருக்கான் எவ்வளோ விற்பனை 1200. ரைட்டா, அப்போது 275 × 4 எவ்வளோ முதல்ல பாருங்கள், ஏன்னா நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், X5க்கு பதிலாக 1200 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1200 - X1 தான் தேவை எனக்கு, 2001 தான் கேட்குறேன், அதான் நான் X1 எடுத்துக்கேன். அப்போ X1 = எவ்வளோ வருதுன்னு பாருங்கள்,
275 இன்ட்டு 4 எவ்வளவு 1100 ரைட்டா. அப்போ x1 வேணா இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அப்போ x1 எவ்வளோ வந்துடும்? ஆமாம் 100ன்னு வந்துடும். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு ஈஸியான கொஸ்டின் ரைட்டா. ஸோ ஏ வந்து எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாரு? 21 நாள் ரைட்டா. ஆமாம், ஏ அண்ட் பி டுகெதர் 21 டேஸு, பி அண்ட் சி டுகெதர் 24 டேஸு, ஏ அண்ட் சி டுகெதர் வந்து 33 டேஸில் வேலையை முடிக்கிறாங்க ரைட்டா. அப்போ இது என்னது? ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் வந்து பி ப்ளஸ் சி, அப்புறம் பி சி ப்ளஸ் ஏ ரைட்டா. அப்போ அந்த 1 பை மெத்தடில் போட்டுருவீங்க. எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாத்தையும் கூட்டியிருப்பீங்க. கூட்டினீங்கன்னா 2a ப்ளஸ்ஸு ஆமாம் 2 ப்ளஸ் பி அப்படி வந்துடும். ஏன்னா 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2cன்னு வரும். நான் காமன் அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? இந்த பக்கம் 1 பை மெத்தட் 1/1/21 ப்ளஸ் 1/24 ப்ளஸ்ஸு 1/33 ரைட்டா. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 21, 24, 33க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் ரைட்டா. ஆமாம், அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1848ன்னு வரும். சரிங்களா, அதுக்கு தகுந்தாற் போல் என்ன பண்ணணும்? 21 கூட எந்த நம்பரை இருக்குன்னா 1848 வரும்னு பார்க்கணும். அப்போ 88. அதே போல் வந்து 24 கூட எந்த நம்பரை பார்க்கணும் வரும்? 1848 வரணும் 77. அதுக்கப்புறம் 56 ரைட்டா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்கா. ஏன்னா எனக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் ரைட்டா. அதாவது கடைசி எப்படி இருக்குன்னா 1848 இன்ட்டு 2 டிவைடட் பை எல் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா. ஆமாம், இது வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1 டே ஒர்க் கிடைக்கும். நான் வந்து டோட்டல் ஒர்க் கேட்குறேன், அதனால் வந்து நான் அப்படியே தலையில போட்டேன் ரைட்டா. அப்போது 221 ரைட்டா. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 17 டேஸ் கிடச்சிரும். அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து ப்ரொபோஷன் கேட்குறான். முதல்ல இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? 3 hours 20 minutes இருக்குது, 1 hour 50 minutes, 6 hours 20 minutes இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் வந்து நிமிஷமாக மாற்றிக்கிறீங்க. எதுக்காண்டினா ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டா. ஒன்று மாத்திரம் எல்லாத்தையும் அவருக்கு மாற்றணும், இல்லைனா நிமிஷத்துக்கு மாற்றிடணும். நமக்கு அவருக்கு மாற்றுறதுக்கு கஷ்டம் தேவையில்லை. எல்லாத்தையும் நிமிஷத்துக்கு மாற்றினீங்கன்னா மினிட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா 3 மணி 20 நிமிஷம் எத்தனை நிமிஷம்? 3 மணினா 3 18. அப்போ இன்னொரு இது வேணும் 200 ரைட்டா. 200. அதுக்கடுத்து 1 hour சொன்னால் எவ்வளோ வரும்? 110 வரும் ரைட்டா. அப்போது என்ன கேட்குறான்? ரேஷியோ கேட்குறான், அதாவது போர்த்து ப்ரொபோஷனல் கேட்குறான். 6 hourனா 380 வரும். ஸோ நமக்கு இதுதான் தேவை ரைட்டா. அப்போது 200 டிவைடட் பை 110 ஈக்குவல் டு 380 டிவைடட் பை எக்ஸ் ரைட்டா. அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா 209 வரும் ரைட்டா. 209ங்கிறது வந்து இதை ஹவர்ஸுக்கு மாற்றுங்க. அப்படின்னா எவ்வளோ வரும் பாருங்கள். அப்போ வந்து கண்டிப்பாக 3 18 180. இன்னும் அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று எத்தனை இருக்குது பாருங்கள். அப்போ இன்னும் 29 இது இருக்குது. அப்போ 180 மினிட்ஸ்னா 3 hours. அப்போ 3 hours 29 மினிட்ஸ்க்கு தான் சரியான விடை. சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்து 8வது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கடைக்காரர் வந்து ஒரு டஜன் பேனா வாங்கினா ஒரு பேனாவை வந்து ஃப்ரீயாக தராரு ரைட்டா. அப்போது ஒரு டஜன் பேனாவுக்கு ஒரு பேனா ஃப்ரீ ரைட்டா. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா என்ன கேட்குறான்? தள்ளுபடி சதவீதம். அப்போ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ரைட்டா. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இந்த மெத்தடில் தான் கிளாஸஸ்லாம் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க ரைட்டா. அப்போது டிஸ்கவுண்ட் முதல்ல இந்த டி உனக்கு என்னென்னு தெரியணும். டி தான் வந்து உனக்கு ஒரு பேனா. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு என்னென்னு தெரியணும் ரைட்டா. அப்போது எத்தனை பேனா அவர் விற்றா ஒரு பேனா ஃப்ரீயாக தராரு? ஒரு பேனா. அதாவது நம்ம ஒரு டஜன் பேனா வாங்கினா ஒரு பேனா எக்ஸ்ட்ராவாக தராரு. அப்போது நமக்கு ஒன்று தெரியும் என்னென்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸு செல்லிங் ப்ரைஸு ரைட்டா. அதாவது குறித்த விலையிலேருந்து என்ன பண்ணணும்? விற்பனை விலையை கழிக்கணும் ரைட்டா. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் தான் தேவை. எனக்கு கீழே போட போகிறேன் மார்க்கெட் ப்ரைஸ் ரைட்டா. அவர் எத்தனை விற்றா ஒரு பேனா ஃப்ரீயாக தராரு பாருங்கள். நம்ம அதாவது அவர் விற்கிறாருன்னா நம்ம வாங்குறாருன்னு அர்த்தம், நம்ம வாங்குறோன்னு அர்த்தம் ரைட்டா. இப்போ ஒரு டஜன் பேனா 12 பேனா நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு பேனா ஃப்ரீயாக தராரு ரைட்டா. 12 பேனாவுக்கு ஒரு பேனா ஃப்ரீ. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா இந்த பக்கம் இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 13 ரைட்டா. அப்போ கீழே 13 போடணும், மேலே 1 போடணும் இன்ட்டு 100 ரைட்டா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரைட்டா. எவ்வளோ வரும்னா 7.6 வந்துடும். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்து 9வது பாருங்கள். 9வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா 2 ட்ரெயின் இருக்காமா. 2 ட்ரெயின் எங்கேருந்து வருதான் அப்படின்னா ஒன்று பெங்களூர்லேருந்து வருது ரைட்டா. நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ஒன்று பி வச்சுக்கிறேன். அப்போ ஒன்று பெங்களூர்னா பி, சென்னைனா சின்னு வச்சுக்கிறேன். ஒன்று வந்து பெங்களூர்லேருந்து வர ட்ரெயின் வந்து பாருங்கள் 80 கிலோமீட்டரில் வருது ரைட்டா. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது ஆகுது. இன்னொன்று வந்து சென்னையிலேருந்து வரது 95 ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு இங்கே இது பெங்களூர்லேருந்து 10 மணிக்கு கிளம்புனா சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் 10 மணிக்கு கிளம்புது. இன்னும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று சந்திக்கும் போது எப்படி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும் எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்போ ஒன்று சந்திக்கும் போது ஒரு ரயில் வந்து இன்னொரு ரயிலை விட 150 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ ஒன்றத்தோட ஸ்பீடு 80,
அப்போ இன்னொருத்தோட ஸ்பீடு 95, ரெண்டு ஒரே நேரத்தில் தான் கிளம்பிருக்கு. அப்போது 80 போகிறது அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்குமா இல்லை 95 போகிறது அதிகமாக இன்னொருத்தோட ட்ராவல் பண்ணியிருக்குமானா 95 km/h போகிறது அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ வந்து ஒரு ட்ரெயின் வந்து அந்த இன்னொரு ட்ரெயினோட எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கும் பாருங்க. அப்போ 95 அப்படின்னா என்ன பண்ணும், 95ல் 80 கழிச்சோம்னா நமக்கு 15. அப்போ ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினோட என்னது 1 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அது மொத்தமாக எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கு 180. அப்போ இது வந்து இது வந்து ஸ்பீடு, ரைட்டா? அப்போ இதுலேருந்து முதல்ல டைமை கண்டுபிடிங்க. அப்போ என்ன பண்ணணும், 180 15ஆல் வகுக்கணும். இப்போ 15ஆல் வகுத்தா எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ வருது, 12 வருதா? ஆமாம். அப்போ அந்த ரெண்டு ட்ரெயினும் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி, அதுதான் அந்த 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணாதான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினோட 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரானா அப்போ தான் வந்து 12 மணி நேரத்துக்கு 180 கிலோமீட்டர் இன்னொரு ட்ரெயினோட எக்ஸ்ட்ரா கவர் பண்ணும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து அந்த ட்ரெயினுக்கு வந்து கவர் பண்ண, அதாவது வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிச்சு அப்படிங்கிறத மீட் பண்ணுறப்போ எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ 12 மணி நேரம் என்ன கேட்குறான், 2 நகர்களுக்கு இடையான தூரம் கேட்குறான். ரைட்டா? அப்போ சந்திக்கிறப்போ வந்து 12 மணி நேரம். அப்போது ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துருக்கு. ரைட்டா? அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா என்னது, ரெண்டுத்தையும் கூட்டணும். ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 12, அதாவது வந்து 95 80 கூட்டிங்க எவ்வளோ வரும், 175. ரைட்டா? உங்களுக்கு ரெண்டுத்துக்கு இடையான டிஸ்டன்ஸ் தேவை, ரெண்டு பெங்களூருக்கு சென்னைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். ரைட்டா? அப்போ நமக்கு டிங்கிறது என்னது, S × T. ரைட்டா? நமக்கு S தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ 175. எவ்வளோ நேரம் டிங்கிறது 12 மணி நேரம். ரைட்டா? அப்போ 175 × 12 பார்த்துக்கிட்டிங்கன்னா 2100 கிடச்சிரும். சரிங்களா? அவ்வளோதான், கொஞ்சம் இது யோசிச்சு பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். அடுத்து 10வது பாருங்கள். ஸோ வந்து என்ன ஆகுது, ஒரு தொகை இருக்குது என்னன்னு தெரியாது பி. அது வந்து என்ன ஆகுதுன்னா 4 வருஷத்தில் 400 மாறுது. எத்தனை வருஷத்தில், 4 வருஷத்தில். ரைட்டா? அதுக்கப்புறம் அதே தொகை வந்து 5 வருஷத்தில் என்னவா மாறுதுன்னா 420 மாறுது. அப்போது நமக்கு ஒன்று தெரியும் என்னதுன்னா, தனி வட்டியில் எல்லா வருஷமும் வந்து வட்டி வந்து சேமாக தான் வரும். ரைட்டா? மொதல் வருஷமாக இருந்தாலும் சரி, 2வது வருஷமாக இருந்தாலும் சரி, நம்ம போட்ட அசலை பொறுத்து. ரைட்டா? அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வட்டி இன்க்ரீஸ் ஆகிருமா, 4வது வருஷத்துக்கு 400 கிடைக்குது மொத்தமாக அமௌண்ட். 5வது வருஷத்தில் 420. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 20 ரூபா கிடைக்குது. ரைட்டா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 20னா முதல்ல இருந்து பாருங்கள் 4 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம், ஆமாம் × 4. அப்போ எவ்வளவு, 80. ரைட்டா? அப்போது 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தொகை 400 ரூபா மாறுதுன்னா வட்டி மட்டும் அதில் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம், 80 இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அசல் வேணும்னா மொத்த தொகையிலேருந்து வட்டியை கழிச்சிடணும். ரைட்டா? அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வந்துடும், 320 வந்துடும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்புறம் பாருங்கள், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ என்ன கேட்குறான், 10 மீட்ரு ஆமாம் வெட்டுமுள்ள திடக்குழம்புக்குது. அது வந்து 2 சமமாக வெட்டுறாங்களாம். அப்புறம் வந்து வண்ணம்பூசத்துக்கு வந்து சதுர சென்டிமீட்டருக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 10 ரூபா ஆகுது. அப்படின்னா 2 கோலத்துக்கும் அப்புறம் வெட்டப்பட்ட இதுக்கும் வந்து வித்தியாசம் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறேன். அதாவது ஒரு முதல்ல வந்து ஸ்பியர் இருக்குது, பால் இருக்குது. ரைட்டா? அது எவ்வளோ இருக்குன்னா டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர். ரைட்டா? அது என்ன பண்ணுறாங்க, 2ஆக வெட்டுறாங்க. ஒன்று அப்படியே கூட வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அப்படியே வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க சுற்றி. அதுக்கப்புறம் அதே சைஸ் உள்ள ஒரு பாலை வந்து 2ஆக வெட்டிட்டு ஆஃபாக வந்துடும் இல்லையா, அரைக்கோளம் வந்துடும். அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பெயிண்ட் அடிக்கிறதுல ரூபாயில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இதில் கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட்டா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா முதல்ல கோலத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். ரைட்டா? கோலத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலா என்ன, ஆமாம் கோலத்துக்கு அப்படின்னா எவ்வளவு, 4πr². ரைட்டா? அப்போ 4πr². ஸோ யூஸ் பையனு கொடுத்துருக்கான், நம்ம அதை வந்து கடைசியாக யூஸ் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? 4πr²னா ஆர் இப்போ எவ்வளவு, இங்கே ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணணும், விட்டம் இது. அப்போ ஆர் வந்து எவ்வளோ வரும், விட்டத்தில் பாதி ஆறுமா. அப்போ 10 2ஆல் வந்தீங்கன்னா 5 வந்துடும். ரைட்டா? அப்போ 4 × π × 5 5 × 5 எவ்வளோ வரும், 25. ரைட்டா? அப்போ 25 × 4 எவ்வளோ வரும், 100 π. ஆமாம் தானே? சரி, 4πr². ஓகேங்களா? இது அதோட இது. இப்போ எவ்வளோ ஆகுது ஒரு இதுக்கு, இது என்னது ஏரியா, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுக்கு எவ்வளோ ஆகுது, 10 ரூபா. அப்போ என்ன பண்ணணும், இது கூட 10 பெருக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 1000 π. ரைட்டா? இது வந்து தனியாக ஸ்பியராக இருக்கிறப்ப இப்போ 2ஆக வெட்டுறானா, 2ஆக வெட்டினா என்னது ஆஃப் இதுவாக மாறிடும். ஆஃபாக மாறிச்சுன்னா இப்போ ஆஃபாக மாற்றிட்டு அரைக்கோளமாக மாற்றிட்டு பெயிண்ட் அடிக்கிறான். அப்போது அரைக்கோளத்துக்கு மொத்தம் டோட்டலாக வந்து இது பண்ணணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, புறப்பரப்புக்கு ஆமாம் 3πr². ரைட்டா? அப்போ 3πr². அப்போ 3π அப்படியே வச்சுக்கோங்க. r² எவ்வளவு, அதே 5 தான். ரைட்டா? ஏன்னா ரெண்டுமே சேம் இது தானே. அப்போ அது 25 தான். அப்போ 3 × 25 எவ்வளோ வரும், 75. 75 கூட 2ஆல் பெருக்கணும். எதுக்காகன்னா இங்கே பாருங்க, இப்போ 75 π வந்துருச்சுன்னா இது வந்து ஒன்றுத்தோட ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ். இப்போ எத்தனை நம்ம கிட்ட இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2னா 2ஆல் பெருக்கணும். அப்போ 180
பை வந்துடும். அப்போ 150 பை கூட திரும்ப என்ன பண்ணணும், 10 பெருக்கணும். எதுக்கு? அதுக்கும் பெயிண்ட் அடிக்கிறான். அப்போ 10 பெருக்கணும் எவ்வளோ வந்துடும்? 1500. அப்போ இது 1000, இது 1500. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுது பாருங்கள், 500 பை எக்ஸ்ட்ரா ஆகுது. ரைட்டா? அப்போ 500 பை எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா 500 × 22/7. ரைட்டா? அப்போ இதை சால்வ் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 1570. ரைட்டா? அதாவது இவங்க வந்து அப்ராக்சிமேட் இந்த ஆன்சரில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாருங்க, ஒரு பெட்ரோலோட விலை வந்து 95 ரூபாயில 110 ரூபாய் ஆகுது. ரவி தனது செலவு வந்து மாற்றாமல் இருக்காங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ செலவு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதாவது ஒன்றும் கிடையாது பாருங்க, நீங்கள் டெய்லி வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 95 ரூபா இருக்கிறப்ப 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 180 வரும். ரைட்டா? இப்போ என்ன ஆகுது, திடீர்னு சடனாக வந்து பெட்ரோலோட விலை வந்து 95 ரூபாய் 110 ரூபாய் மாறுது. நீங்கள் டெய்லி 150 ரூபாய்க்கு போட்டு பழகிட்டீங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு 150 ரூபா, அதாவது வந்து அதே 2 லிட்டர் பெட்ரோல் வேணும்னு நீங்கள் நினைக்கல, அதுக்கு பதில் என்னது, எனக்கு அதே 150 ரூபாய்க்கு பெட்ரோல் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை லிட்டர் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போட்டாலும் சரி, இல்லைனா இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கன்சம்ஷனை மாற்றாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபார்முலா என்னென்னா R/100 + R × 100. ரைட்டா? ஸோ இதை வந்து கன்சம்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து இதை வந்து எவ்வளோ குறைக்கணும், அதாவது வந்து கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோல் இதை வந்து எவ்வளோ குறைக்கணும், ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னா. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும், முதல்ல 95லேருந்து இந்த 6ங்கிறது என்னென்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 95 இருந்தது 110 மாறி இருக்குது. ரைட்டா? அப்போ 6ங்கிறது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ், எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல 95 110க்கும் இப்போ 95க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 15 வருமா? ஆமாம் 15. அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணணும், இனிஷியலாக இருந்த ப்ரைஸை போட்டுடணும். ரைட்டா? இனிஷியலாக இருந்தது எவ்வளவு? 95. ரைட்டா? 95 × 100. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சால்வ் பண்ணால் இதை 15.781 கிடச்சிரும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 6 எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் 15 எடுத்துகிட்டு போய் போட்டிங்கனாலும் சரி, இல்லை 15.75, நீங்கள் ரவுண்டாக 15 கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ 15 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆகு போகலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எவ்வளோ வரும், 15. அதுக்கப்புறம் கீழே ஆமாம் 10 100 ப்ளஸ்ஸு ஒரு 15, அப்போ 115. ரைட்டா? இப்போ 115 × 100. ரைட்டா? சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வேணால் அப்ராக்சிமேட்டாக 13% வந்துடும். ரைட்டா? அப்போ 13 எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் 13. டி தான் சரியான விடை. சரிங்களா? அவ்வளோதான் இது. இல்லை நீங்கள் வந்து இந்த நார்மல் உங்கள் ஸ்டைல் எப்படி வேறு மாதிரி இருக்குன்னா அதில் கூட போடுங்க. ரைட்டுங்களா? அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இது கிடையாது. இப்போ 13வது பாருங்கள். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின், எல்லாம் ப்ரொபோஷனில் இருக்காமா? ரைட்டா? அப்போ 6xோட மதிப்பு கேட்குறோம். முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிடணும். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, 3/x = 12 ஆமாம் 2x + 7. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் குறுக்கால பெருக்குனீங்கன்னா 6x + 21 = இந்த பக்கம் 12x. ரைட்டா? அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க பாருங்கள், என்ன பண்ணுவீங்க, ஆமாம் அப்போ எக்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும், 12ல் 6 போச்சுன்னா திரும்ப 6x தான். 6x = 21. அப்போ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 3.5 வரும். அவன் என்ன கேட்குறான், வெறும் எக்ஸ் கேட்கல, 6x கேட்குறான். அப்போ 6 கூட என்ன பண்ணணும், 3.5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 கூட 3.5 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் பாருங்க, 21 வந்துடும். ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் கூட்டணும், கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் வகுத்தணும். ரைட்டா? ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இது இல்லை. அப்போ எல்லா நம்பரையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரணும், உங்களுக்கு 290 வந்துடும். ரைட்டா? 290. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், இதுதான் சம் ஆஃப் தி அப்சர்வேஷன். அப்போ எத்தனை நம்பர் இருக்குது, 4 5 நம்பர் இருக்குது. அப்போ 295 அளவுக்கு எவ்வளோ வரும் பாருங்க, 58 வந்துடும். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ பக்கம் 6 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கனசதுரமானது ஒரு பெரிய கோளத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ ஒரு கோளம் இருக்குன்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், ஆமாம் வாட் வில் பி தி வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் ஸ்பியர் விச் இஸ் கார்வ்ட் அவுட் ஆஃப் கியூபு ஆஃப் சைடு. ரைட்டா? அப்போது ஒரு கியூப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கியூபோட சைடு ஒரு பக்கம் வந்து எவ்வளோமா 6 சென்டிமீட்டரா. ரைட்டா? இதுலேருந்து எவ்வளோ பெரிய வால்யூம் இருக்கிற ஸ்பியர் வந்து உருவாக்க முடியும். இதுலேருந்து என்ன பண்ணுறான், இதுலேருந்து ஒரு இதை வந்து வெட்டி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்படி இந்த சதுரத்தை வந்து அப்படியே உள்ளே வெட்டிடுறான். ரைட்டா? உள்ளே வெட்டிடுறான் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, அது ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, அதாவது
கனசதுரத்தோட பக்கம் 6 சென்டிமீட்டர் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து ஸ்பியரோடைய ரேடியஸாகவும் இருக்கும். அது மட்டும் உனக்கு, அதாவது ரேடியஸ்னு கிடையாது, டயாமீட்டராக இருக்கும் ரைட்டா. அது மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போது அந்த அந்த கனசதுரத்தோட பக்கம் எதுக்கு ஈக்குவலு? ஸ்பியரோட கோலத்துடைய டயாமீட்டருக்கு ஈக்குவலு. D = 6 சென்டிமீட்ரு. அப்போ ரேடியஸ் என்னது? R = என்ன பண்ணணும்? 6 2ஆல் வகுக்கணும். அப்போ 3 சென்டிமீட்டர் ரைட்டா. அப்போ கோலத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறான். கோலத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 × πr³. ஸோ இது போட்டால் உனக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டா. அப்போ 4/3 × 22/7 × 3 × 3 × 3 ரைட்டா. 3 முறை 3 3 போடு ரைட்டா. ஸோ உனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 113.14 கிடச்சிரும் சரிங்களா. அவ்வளோதான் விஷயம். இப்போ அதுக்கடுத்து பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை எவ்வளவு? 50. அப்போ வருஷம் எவ்வளோ குறையுதாமா? 5% வருது. அப்போ 2 ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறான் ரைட்டா. ஸோ எப்படி பண்ணலாம்? நீங்கள் முதல்ல 5000 இருக்கு, 50000 இருக்குன்னா இதுக்கு முதல்ல 5% கண்டுபிடிக்கலாம் ரைட்டா. ஸோ 5% கண்டுபிடிங்க, எவ்வளோ வரும் பாருங்க. 5% கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 22,500. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 50,000லேருந்து 2,500 கழிக்கணும். ஏன்னா வந்து மொதல் வருஷம் 2,500 பேர் வெளியே போயிடுவான். 2,500 வெளியே போயிட்டா 47,500 பேர் இருப்பான். திரும்ப என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு 5% கண்டுபிடிக்கணும். எதுக்காக 5% கண்டுபிடிக்கணும்? ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கான்னு கேட்குறான் ரைட்டா. அப்போது திரும்ப இதை அடிச்சிருங்க. அடித்தா 45 × 7 எவ்வளோ வரும்? 475 × 7 5. ஆமாம், 2375 வந்துடும் ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப 4750லேருந்து எவ்வளோ கழிக்கணும்? 2375 கழிச்சிடணும் ரைட்டா. அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரைக்கும் கிடைக்குன்னா 45125 ரைட்டா. ஸோ இதுதான் சரியான விடை. எங்கே இருக்குது பாருங்கள், இதான் ரைட்டா. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னொன்று கூட தெரியும். என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 2 வருஷமும் வந்து ஒரே மாதிரி குறையுதா? ஆமாம், ஒரே மாதிரி குறையுது 2 வருஷம். ஏன்னா வருஷம் 5% குறையுது. அப்போ உங்களுக்கு 5 வருஷம் அப்படியே குறையுது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து ஒரே வேல்யூ குறையுதுன்னா நமக்கு நம்ம +or - x +or - y +or - xy/100 அந்த சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லைனா பர்சன்டேஜில் வந்து அந்த ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த 5% ஈக்குவலான ஒரே பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி? அதாவது இங்கே பாருங்கள், முதல்ல 5% குறையுது, திரும்ப அதுக்கப்புறம் 5% குறையுது. இப்போ -× -+, இப்போ 5 × 5ங்க /100 ரைட்டா. அப்போது இப்போ இங்கே எவ்வளோ வரும் பாருங்க. ஆமாம் ரைட்டா. இப்போ -10 ப்ளஸ்ஸு சொல்லுங்கள் 5 × 5 25/100 ரைட்டா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? இதுலேருந்து உங்களுக்கு இதுக்கு இந்த 5% ஈக்குவலான அதான் என்ன செய்யணும்? அது சக்ஸஸிவாக முதல்ல அது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5% டிக்ரீஸ் ஆகுது ரைட்டா. அப்போ இதுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் டேரெக்டாக இந்த வர ஆன்சரை டேரெக்டாக இது கூட இது பண்ணிவிட்டு கழிச்சிடலாம் ரைட்டுங்களா. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. அது பாருங்கள். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன், இது சொல்லவே தேவையில்லை. எல்லாம் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது எல்லாத்தையும் நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடுங்க. நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு இது என்னது P1/2னா √2 ரைட்டா. அப்போ 2 பக்கம் வர ஆன்சருக்கு √2 எடுத்துருங்க ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா D கிடைக்கும். அது பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் ரைட்டா. அப்போ இது என்னது? கூட்டு வட்டி முறையில் முதல் ஆண்டு 16%, 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 15% ரைட்டா. அது சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ முதல்ல 15,000க்கு வந்து 16% எவ்வளோன்னு பாருங்கள் முதல் வருஷம் ரைட்டா. இது தனித்தனியாக போகிறது இல்லை, நீங்கள் ஃபார்முலா படி போட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும்? 15,000க்கு 16%னா 2,400 வருது பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? 2,400 எடுத்துகிட்டு இது கூட கூட்டணும். கூட்டினீங்கன்னா எவ்வளோ மாதிரி இருக்கும் அசல்? ஏன்னா நம்ம கூட்டு வட்டியில் என்ன பண்ணோம்? வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். அதாவது என்ன பண்ணும்? மொதல் வருஷம் கிடைக்கிற அசல் வந்து, அதாவது மொதல் வருஷம் கிடைக்கிற வட்டி வந்து 2வது வருஷம் போகிறப்போ அது அசல் கூட சேர்ந்துடும் ரைட்டா. அப்போ இது கூட சேர்றப்போ 17,400 வந்துடும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 20% கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அப்போ 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 100. அப்போ எவ்வளோ வரும் பாருங்க? 3480 ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை எடுத்து போய் இது கூட கூட்டிடணும். அப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க? 20,880 × 15 ரைட்டா /100 ரைட்டா. அவ்வளோதான் விஷயம். அப்போது இதை சால்வ் பண்ணி எவ்வளோ கிடைக்குது பாருங்கள்? எவ்வளோ கிடைக்கும்? 3132 ரைட்டா. அப்போ உங்களுக்கு பாருங்கள், மொதல் வருஷம் 2,400, 3வது வருஷம் 3,480, 4வது வருஷம் 3132 ரைட்டா. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது பாருங்கள்? இப்போ கூட்டிங்கன்னா 9012 வந்துடும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ என்ன கேட்குறான்னா,
ஸோ அதாவது எத்தனை முறை அவரை நாட்டம் முந்தைய ஆட்டத்தை விட சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 10 ரன் அடிச்சிருக்கான், அப்போ 2வது மேட்ச்சில் 17 ரன், அப்போ இங்கே சிறப்பாக இருக்கா இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச், இப்போ செகண்ட் மேட்ச்சில் 17, 3வது மேட்ச்சில் 51 ரன் அடிச்சிருக்கான், அப்போ இது ஒரு பாயிண்ட்டு ரைட்டா. அதுக்கப்புறம் 4th மேட்ச் வரப்போ 51, 44 இங்கே குறைஞ்சிருக்கு, அப்போ இது கிடையாது. அதே இங்கே பாருங்கள் 4வதுல 45, 5வது வரப்போ 63, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு ரைட்டா. அதுக்கப்புறம் திரும்ப குறைஞ்சிருக்கு, அப்போ எத்தனை பாயிண்ட்டு? 3 பாயிண்ட். அதாவது 3 முறை வந்து முந்தைய ஆட்டத்தை விட சிறப்பாக ஆடி இருக்காரு ரைட்டா. ஸோ இது வந்து படத்தை பார்த்தா அப்படியே போட்டு போயிடுறது தான். இது பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 8% தள்ளுபடி தரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 11500க்கு 8% என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ அப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன வருது பாருங்கள், 8% எவ்வளோ வருது? ஆமாம் ரைட்டா. ஸோ எவ்வளோ வரும்னா 1312, அதாவது 1320 வந்துடும் ஓகேவா. அப்போ இது என்னது, தள்ளுபடி தராரு. அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து இதை கழிச்சிடணும். இப்போ முன்ன இது வரப்போ கூட்ட வட்டி அப்புறம் கூட்டணும், இப்போ கழிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வந்து இது பண்ண போகிறார். அதாவது 8%க்கு வந்து தள்ளுபடி பண்ணி இந்த ப்ரைஸை வந்து கொடுக்கலான்னு வந்திருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து கேஷாக தரப்போ அவர் என்ன மேற்கொண்டு ஒரு 5% தராரு. இப்போது என்ன பண்ணணும், இதை கழிச்சிடணும், ஏன்னா தள்ளுபடி. அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் பாருங்க, 16500 1320 கழிச்சிங்கன்னா 15180 கிடைக்கும் ரைட்டா. அதுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறார், திரும்ப ஒரு 5% தள்ளுபடி தரார் ரைட்டா. அப்போ ஒரு 5% கண்டுபிடி. அப்போ இப்போ எவ்வளோ விற்றுருப்பார், இப்போ எவ்வளோ தள்ளுபடி தந்துருப்பாருன்னா, ஆமாம் இவ்வளோ தந்துருப்பார். அப்போ என்ன பண்ணுறீங்க, 15180லேருந்து 759க்கு கழிச்சிருங்க ரைட்டா. கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 14421. அப்போ கடைசி அந்த பொருளை விற்கிறப்ப எவ்வளோ விற்றுருப்பாருன்னா 14421. ஏன்னா இதுலேருந்து இது கடைசியாக கழிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, முதல்ல 8%, அதுக்கப்புறம் 5% கழிச்சு இது பண்ணி தந்துடுறாரு ரைட்டா. ஸோ இது வந்து இது நார்மலாக போடுறது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல முன்ன ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான், என்னது அது, அந்த 1 ரைட்டா கழிக்கணும். அப்போ முதல்ல 8% கழிக்கணும், அப்போ கடைசிங்கன்னா 92/100 இன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 5% கழிக்கணும், அப்போ 95/100, அதாவது 100லேருந்து கழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க டேரெக்டாகவே, இன்ட்டு 16500. ஸோ இது இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ், ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. அவ்வளோ. இது என்னென்னா கொஞ்சம் மல்டிபிகேஷன் பெருசாக வரும், நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி நான் அந்த மெத்தடில் போட்டேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம இந்த 20 கொஸ்டினுக்கு உண்டான டிஸ்கஷன் முடிச்சிட்டோம் சரிங்களா. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை. இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற அந்த ஃபேஸ்க்கு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. ஆமாம் தானே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எழுதுனது வந்து டாபிக் டெஸ்ட்டு, இந்த ஒரு டாபிக் வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாக எழுதிருப்பீங்க, மேக்ஸ் ஃபுல்லாக, ரீசனிங் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிருப்பீங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஓகேவா, நான் சொல்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் செய்யக்கூடிய தப்பு வந்து அதை நீங்கள் அன்றைக்கே வந்து ரெக்டிஃபை பண்ணிடணும். இப்போ இந்த 20 இங்கிலீஷ் கொஸ்டினில் வந்து ஆர்டிகல்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு வருதுன்னா ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஃபுல்லாகவே படித்து முடிச்சுன்னு ஒரு ரிவிஷன் விட்டுறணும். சொல்லுறது புரிஞ்சு இல்லை, சினானிம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ரிவிஷன் டெஸ்ட்டில் வச்ச கொஸ்டின்ஸ், நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சிடணும். சொல்கிறது புரியுதில்ல. இந்த 10 டெஸ்ட் வந்து சும்மா ஒரு நேம் சேக்காக ஒரு பேருக்காக எழுதுறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது. இந்த டெஸ்ட் வைக்கிறதே வந்து உங்களோட தப்பை வந்து நீங்களே வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அந்த தப்பு பண்ண அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான அந்த கண்டென்ட்டை வந்து அன்றைக்கே படித்து முடிச்சிடுங்க. அது படித்து முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சிக்கு எக்ஸ்பிளனேஷன் கோரில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், செலக்ட் தி மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம். இடியம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இட் எ பேட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இட் எ பேட் பேட்ச் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ரோடு இருக்குன்னு வச்சுப்போம், ரோட்டில் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா அந்த குழி மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து பேட் பேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஜேர்னி இருக்குது அப்படின்னா நம்ம லைஃப்லையுமே வந்து ஒரு பேட் பேச்சஸ்லாம் இருக்கும். கரெக்டாக எதனா வந்து ஒரு எப்படி சொல்கிறது நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடியம் தான் வந்து இட் அ பேட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருவாயில் என் லைஃப் ஜேர்னியில் எனக்கு இந்த 2022 வந்து நான் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து
வந்து சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் வந்து இந்த இட் அ பேட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனாலுமே இந்த பேட்ச்சு இந்த பேடு இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த மீனிங்கை கண்டுபிடிச்சிடலாம். மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு fill in the blanks. fill in the blanks கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. These medicines are dash for curing cold அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த கோல்டு வருதில்ல, ஜலதோஷம் முடிக்கிறதில்ல, இதுக்கு இந்த மருந்து வந்து சூப்பராக இருக்கும், இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு குணமாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இதில் வந்து பாருங்கள், நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு வர வாய்ப்பே இல்லை, ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் வாய்ப்பு இல்லை. நேச்சுரல் ப்ராப்பர் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் எங்கே குழம்பிங்க அப்படின்னா பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு தீஸ் மெடிசன்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஃபார் க்யூரிங் கோல்டு. அதாவது இந்த மெடிசன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு, அதை இந்த மெடிசன் வந்து கோல்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் எஃபெக்டிவ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கோல்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக வந்து க்யூர் பண்ணிடும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். பவர்ஃபுல் இங்கே வர வாய்ப்பு இல்லை, எஃபெக்டிவ் தான் வரும். ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சு சொல்ல. தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை த செக்மெண்ட் இன் த சென்டென்ஸ் which contain the grammatical error from the given option அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எரர் ஸ்பாட் மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ships are made of iron and a parts of them remains under water அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் பாருங்கள், ships are made of iron. ஓகேங்களா, ஷிப் வந்து அயனால் வந்து மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. and a parts of them remains under water அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அண்டர் வாட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை, மேட் ஆஃப் அயனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஷிப்ஸ் வந்து ப்ளூரல், பக்கத்தில் இங்கே ஆர் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவுமே எந்த பிரச்சனை இல்லை. ஏ பார்ட் ஆஃப் தான் வந்து பிரச்சனை. ஓகேங்களா, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏ ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிகலில் இந்த சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே என்ன தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஷிப்ஸ் ஆர் மேட் ஆஃப் அயன் அண்டு பார்ட்ஸ் ஆஃப் தெம் ரிமைன்ஸ் அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து வராது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டனம்னா என்னங்க, ஆப்போசிட் வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு. ஓகேங்களா, டிஸ்டன்ட்னால என்னங்க, தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமாம் தானே, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த வேர்டு தெரியும். டிஸ்டன்ட்னாலுமே தொலைவு தான். இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவு என்ன, டிஸ்டன்ட் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ட்டோட ஆப்போசிட் வேர்டு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே பியாண்ட்றது என்ன அப்படின்னா அதுவுமே வந்து தொலைவு அப்படின்ற மாதிரி தான் வரும், தள்ளி அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ இது வராது. ரிமோட்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ரிமோட் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை வரும். ரிமோட் வில்லேஜ்னா இப்போ ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஃபார்ன்றதுமே தூரம், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. க்ளோஸ் தான் வரும். சொல்கிறது புரிஞ்சு இல்லை, க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் வரும். க்ளோஸ்னால் என்னங்க, அருகில். ஓகேங்களா, டிஸ்டன்ட்னா தூரம், க்ளோஸ்னா அருகில். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், செலக்ட் தி மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் ஆஃப் ஸ்ட்ரா. மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இவன் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லுவோம்ல, இவன் வந்து கேரக்டர்லெஸ் ஃபெயிலோட, இவனை நம்பவே முடியாது, இவன் வந்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது எ பர்சன் வித் வீக் கேரக்டர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, வீக் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து புதுசான இருக்கக்கூடிய இடியமை இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செலக்ட் தி ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸ்பெல்லிங்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள்னா என்னங்க, தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்எவிட்டபிள் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பாருங்கள், இன்டெலிஜென்ஸ். இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது இன்க்ரெடிபிள். இன்க்ரெடிபிள்னா என்ன, ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனுக்கு உண்டான வார்த்தை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இன்எவிட்டபிள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, நானே நடத்தியிருப்பேன். அப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸ், இன்க்ரெடிபிள் அப்படின்றது வந்து பொதுவான வார்த்தை, கண்டிப்பாக இதுக்குண்டான ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னே தெரியலன்னு கூட பரவாயில்ல, ஸ்பெல்லிங் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக இந்த 3மே வரல அப்படின்னா கண்டிப்பாக இது தான் வரும். இதுதான் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. இடியோசிங்க்ரஸினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், தனித்துவமான இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இடியோசிங்க்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சார் ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இடியோ சின், இங்கே சி கொடுத்துருக்காங்க, எஸ் வரணும். ஓகேங்களா, இடியோசிங்க்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே மாதிரி தான் ஒன் வேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எ வெல் நோன் அனிமல் லிவிங் இன் அண்டார்டிகா ஆர் அ
பென்குயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆர் பென்குயின்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாருங்கள் பென்குயின் அப்படின்ற அந்த ஒரு இதை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து சிங்குலர் கரெக்டாக. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரக்கூடாது அப்படின்னா ஆர் வந்து வரக்கூடாது. என்ன தான் வரணும்? ஈஸ் தான் வரணும் ஓகேங்களா. சார் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஈஸ் இருக்குது, ஏன் வந்து ஆப்ஷன் சி வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தி வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்டிகலில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இதை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தி யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ கிளாஸில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து கார்த்திகை மட்டும் பேசுகிறேன் அப்படின்னா அவனை மட்டும் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா தி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திப்போம். சொல்கிறது புரிஞ்சுல? அப்போது ஈஸ் தி பென்குயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். சொல்கிறது புரிஞ்சுல? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் த வெதர் ரிப்போர்ட்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை தி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? வெதர் ரிப்போர்ட் வந்து அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் சென்டென்ஸில் இருக்குது. இதில் என்ன வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் தி வெதர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ரிப்போர்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளூரல் அப்படின்னாலே வந்து இங்கே ஈஸ் வரக்கூடாது, ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் ஓகேங்களா. நான் சொல்கிறது புரிஞ்சுல்ல? இப்போது த வெதர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ளூரலில் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ளூரலுக்கு ஏற்ற ஆர்டிகல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேவா. ரைட். அப்போது ஆப்ஷன் சி த வெதர் ரிப்போர்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் பை தி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ வில் ரைட் எ லெட்டர் டு யூ டேஷ் த டேட்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஐ வில் ரைட் அ லெட்டர் டு யூ, நான் உனக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுகிறேன். டேஷ் த டேட்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மீனிங்னா என்ன, அதாவது நான் என்ன அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கும் ஓகேங்களா. அதாவது மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஏற்ற வார்த்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அர்ஜிங்னா என்ன மீனிங் அப்படின்னா ரொம்பவே வந்து துடிக்கிறது, வேகமாக பண்ணணும், எனக்கு இப்போவே வேணும், அர்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்போ இது வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க? டேட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கேற்ற வார்த்தை இது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இன்வால்விங்னா என்ன அப்படின்னா கலந்துக்கிறதுன்னு அர்த்தம், அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ப்ராபகேட்டிங்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ப்ராபகேட்டிங்னா பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு விஷயத்தை வந்து ப்ராபகேட் பண்ணுறது அப்படின்னா சொற்பொழிவாடுறது இல்லை பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுவும் வர வாய்ப்பு இல்லை. இண்டிகேட்டிங் தான் வரும். இண்டிகேட்டிங்னா என்ன அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறது, மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் கரெக்டாக. ஐ வில் ரைட் அ லெட்டர் டு யூ இண்டிகேட்டிங் த டேட்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பேசேஜ் கொடுத்துருக்காங்க, 5 கொஸ்டின் அசால்ட்டாக அடிச்சிடலாம். Orissa was hit by a cyclone with a wind speed of 200 km/h on 18th October 1999. 18th October 1999ல ஒரிசாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்ளோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இல்லை சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க ஓகேவா. ரைட். இங்கே பாருங்கள் இந்த சைக்ளோன் டேஷ் 45,000 ஹவுஸ் மேக்கிங் 7 lakh people homeless அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூறாவளி காற்றுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7 லட்சம் பீப்புளோட அந்த வீடு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நமக்கே வந்து இந்த சவுத்தில் வந்து நிறைய இந்த புயல் வரும் கரெக்டாக. புயல் வந்துச்சுன்னா மரம் அது வீடு அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்படியே பிடிங்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸில் வரும் கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்களேன். இங்கே பாருங்கள் பர்ஸ்ட்னா வந்து வெடிக்கிறது, அப்போ இங்கே வராது. ஏன்னா சைக்ளோனால வீடு வெடிக்குமா என்ன? வராது. எக்ஸ்ப்ளோடட்னாலுமே வெடிக்கிறது, அப்போ இதுவுமே வராது ஓகேங்களா. கிராஷ்டுன்றது நம்ம எப்போ பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார் வந்து இன்னொரு காரில் மோதுதல் அப்படின்னு சொன்னால் தான் கிராஷ்டு பயன்படுத்தணும், அப்போ இதுவும் வராது. ஸ்மாஷ்டு தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்மாஷ்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இந்த சைக்ளோன் ஸ்மாஷ்டு 45,000 ஹவுசஸ் 45,000 வீடுகளை வந்து இந்த சூறாவளி காற்று என்ன பண்ணிருக்கு? அடித்து நொறுக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். செகண்ட் வந்து பாருங்கள் டேஷ் 29th October இந்த சேம் இயர் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த இயரு இந்த இதுக்கு முன்னாடிலாம் என்ன தான் வரும்? ப்ரிப்போசிஷன் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆன் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்படி உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஃபஸ்ட் சென்டென்ஸில் வந்து பாருங்களேன் ஒரிசா ஹிட் பை சைக்ளோன் வித் ஸ்பீடு விண்ட் ஸ்பீட் ஆஃப் 200 km/h ஆன் 18th October. இந்த மாதிரி வந்து டேட்டுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு இங்கேயுமே வந்து ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். சொல்கிறது புரிஞ்சுல? ஆப்ஷன் டி வரும். அடுத்து வந்து பாருங்கள் a second cyclone dash a wind speed of 260 km/h hit Orissa again. மறுபடியும் வந்து இன்னொரு டேட்டில் 29 அக்டோபரில் வந்து இன்னொரு சைக்ளோன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்பீடோட அது அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. இது கரெக்டாக என்ன வரும்? இன் வருமா? என்ன வராது. ஃப்ரம்மும் வராது, அதிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு வராது, ஆஃபும் வராது. என்ன தான் வரும்? வித் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக. செகண்ட் சைக்ளோன் வித் வின் ஸ்பீட் ஆஃப் இந்த ஸ்பீடோட அப்படின்ற ஸ்பீடுடைய அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொருள் வரும் கரெக்டாக. வித்துக்கு அதுதான மீனிங்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இட் வாஸ் டேஷ் பை வாட்டர் வேவ்ஸ் அபவுட் 9 meters ஹை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த சைக்ளோன் மட்டும் இல்லாமல்
கூட என்ன வந்திருக்கான், கூட என்ன சேர்ந்து வந்திருக்கான், வாட்டர் வேவ்ஸுமே வந்திருக்கான், அதாவது கடல் அலைகளுமே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ மீட்டர் ஹை? 9 மீட்டர் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ இந்த சைக்ளோன் கூடவே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ்ட்னா என்ன அப்படின்னா அதிகமாகுதல். அப்போ இது வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா நமக்கு கூட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரணும். ஃபர்னிஷ்ட்னா என்ன மீனிங்? இப்போ வீடை ஃபர்னிஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மீனிங்? எல்லாமே உடனில் ஒரு விஷயம் பண்ணிடுறோம் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸ்டார்டட்னா என்னென்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் வராது. அக்கம்பைன்டு தான் வரும். அக்கம்பைன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது இல்லாமல் இதனுடன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சூறாவளி மட்டும் வந்துச்சு, இப்போ பார்த்தோன்னா அது கூட சேர்ந்து இந்த கடல் அலையும் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அக்கம்பைடுன்னா அதுதான் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், thousands ஆஃப் பீப்புள் டேஷ் தேர் லைஃப்ஸ், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட உயிரை இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. இழத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கே வருதுன்னு பாருங்கள். கேவ்னா கொடுக்குறது, இவங்கன்னா வாருக்கு போய் சண்டை போட்டு உயிராக கொடுத்தாங்க, அப்போ இந்த கேவ் வராது. ஃபினிஷ்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம், அப்போ இந்த உயிர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அப்போ இதுவும் வராது. லெஃப்ட்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1000 பேரோட மக்கள் உயிர் போயிடுச்சா என்ன? கிடையாது. லாஸ்ட்னா தான் என்ன வரும் அப்படின்னா கரெக்டான வந்துடும். 1000 பேரோட அந்த உயிர் 1000 மக்களோட அந்த உயிர் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வரும்? லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் தி கிவன் வேர்டு ஃப்ளட். ஃப்ளட்ன்றது என்னங்க? வெள்ளம். ஓகேங்களா? ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குன்னா அதில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளட்டு. அதே பிளெயின் சர்ஃபேஸில் தண்ணியே இல்லை அப்படின்னா என்ன வரும்? வறட்சி தானே வரும். கரெக்டு தானே? அப்போ என்ன மீனிங்? டிராஃப்ட் அதானே வரும். கரெக்டாக? டிராஃப்ட்னா என்னங்க? வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் வேர்ட் சப்ஷன் கொடுத்துருக்காங்க. அனிமல் அடாப்ட் தெம்செல்வ்ஸ் ஃபார் சர்வைவ் இன் தி கண்டிஷன்ஸ் இன் விச் தே லிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அனிமல் அடாப்ட் தெம்செல்வ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அடாப்ட்னாலே என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போது எப்படி சொல்கிறது, அடாப்ட்னாலே நம்ம என்ன மீனிங் பொதுவாக வரும் அப்படின்னா டு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடாப்ட்னாலே டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அனிமல் அடாப்ட் தெம்செல்ஃப் ஃபார் சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. என்ன தான் வரணும்? டு சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். சொல்கிறது புரிஞ்சுல? அனிமல் அடாப்ட் தெம்செல்ஃப் டு சர்வைவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் சின்ன ஒரு விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்பரர்ஸ் நீட் மோர் ரிசோர்ஸஸ் டேஷ் கிங்ஸ் பிகாஸ் எம்பையர்ஸ் ஆர் லார்ஜர் தென் கிங்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்பையரையும் கிங்கையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் வரும்? ஆப்வியஸாக தேன் அப்படின்னு சொல்லி தான் வரும். கம்பேரிசன் அப்படின்னாலே. கரெக்டாக? எம்பரர்ஸ் நீட் மோர் ரிசோர்ஸஸ் தேன் கிங் அப்படின்னு சொல்லி அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வென் ஃபுட் கெட் ஸ்பாயில்ஸ் இட் ப்ரொடியூசர்ஸ் எ ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதில் என்ன கிராமட்டிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், வென் ஃபுட்டுன்றது என்ன அப்படின்னா பொதுவாக சொல்கிறாங்க ஒரு சிங்குலர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சிங்குலர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வெர்பாக இருக்கக்கூடிய கெட்டு தான் வரணுமே தவிர ப்ளூரல் கெட்ஸு வரக்கூடாது. சொல்கிறது புரிஞ்சுல்ல? கான்செப்ட் புரியுதுல? சிங்குலர் நவுன்னால சிங்குலர் வெர்பு தான் பயன்படுத்தணும். அப்போது ஆப்ஷன் டி கெட் ஸ்பாயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, The Qutub Minar in Delhi, the World Heritage Site is more than 1600 years old அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக அந்த இது எரர் பார்க்குறோம். தி குதுப் மினார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பில்டிங். ஓகேங்களா? யூனிக்கான ஒரு பில்டிங். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? தி யூஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஈஸ் மோர் தென் அப்படின்னு சொல்லி, ஏன்னா குதுப் மினார்ன்றது சிங்குலர், அப்போ ஈஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதுவுமே கரெக்டு. அப்போ இதுவுமே வராது. ஓகேங்களா? இது ரெண்டுமே எந்த எரர் மேலே அப்படியே இருக்குது. 1600 இயர்ஸ் ஓல்டு இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பில்டிங் தான் யூனிக். கரெக்டாக? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும். ஓகேவா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஏ ஆன் யூஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு டைமு. அதே விஷயத்தை பற்றி செகண்ட் டைம் நம்ம பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தி யூஸ் பண்ணணும். இந்த ரூல் ஞாபகம் இருக்குல்ல? ரைட். இப்போ பாருங்கள், இந்த பில்டிங் முன்னாடி நம்ம தி யூஸ் பண்ணுறோம், அது பிரச்சனை இல்லை. இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம். அப்போ இங்கே தி வரக்கூடாது. என்ன தான் வரணும்? ஏ வரணும். அப்போ ஏ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டு தான் வரும். அப்போ இங்கே என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ. 20th கொஸ்டின் பாருங்கள், எ பர்சன் ஹூ இஸ் பிளேம்டு ஃபார் சம்திங் தட் சம் ஒன் எல்ஸ் ஹஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாஸ் ஒருத்தனே தான் போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேறு எவனோ பண்ண தப்புக்கு இவன் திட்டு வாங்கிட்டு இருப்பான். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், மச்சான் நீ பண்ண தப்புக்கு அவன் திட்டு வாங்கிட்டு இருக்கான் பாடுறா
அவன் வந்து ஒரு பலிகடாவாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல, பலி கடா, ஓகேங்களா, இல்லை பலியாடு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? இப்போ அதுக்கேற்ற வார்த்தை என்னன்னு பாருங்களேன், பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆப்ஷன் பி, ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பலிகடா அப்படின்னு சொல்லிட்டு வரும். சொல்கிறது புரிஞ்சு இல்லை, அந்த சென்டென்ஸை படிக்க போகிறீங்க, தமிழாக்கம் பண்ண போகிறீங்க, அதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அஷ்யூம் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். தெரியாத கொஸ்டின் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சொல்கிறது புரிஞ்சு இல்லை. தேங்க்யூ.